ஆல்ரெடி நான் சொன்னது தான் வந்து மென்டரிங்லையும் தனித்தனியாக என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா வந்து நம்ம 2 ஆப்ஷன், நம்ம 3 ஆப்ஷன் கொடுத்துருந்தோம். ஒன்று என்ன அப்படின்னா குரூப் 1 மெயின்ஸ் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணுறது வந்து. செகண்ட் என்ன அப்படின்னா வந்து குரூப் 2A வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறேன், நெக்ஸ்ட் இயர் வந்து நான் வந்து குரூப் 1 பார்த்துக்கிறேன், இந்த வருஷம் நான் கண்டிப்பாக வேலைக்கு போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. மூணாவது ஆப்ஷன் என்ன, ரெண்டுமே நான் சேர்ந்து பண்ணுறேன், எனக்கு வந்து குரூப் 1 கிளியர் ஆகிற மாதிரி இருக்குது, அண்ட் குரூப் 2A ப்ரிலிம்ஸும் நான் வந்து கவர் பண்ணுறேன். அப்படி இல்லைனா நான் குரூப் 1 வந்து ப்ரிப்பரேஷன் அப்படின்றது நெக்ஸ்ட் இயருக்கான ஒரு குரூப் 1 ப்ரிப்பரேஷனாக வந்து கொடுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். நீங்களும் ஆல்ரெடி சூஸ் பண்ணியிருக்கீங்க. சிலருக்கு வந்து என்ன அப்படின்னா வீட்டில் ப்ரெஷரு, உடனே வேலைக்கு போக சொல்கிறாங்க வந்து. நல்லா யோசிச்சு பாருங்க, அடுத்து 30-40 வருஷம் நம்ம வாழ்க்கையில் என்னவா இருக்க போறோம்னு டிசைட் பண்றது. இது நம்ம அவசரமா முடிவு எடுக்கிறதுனால நமக்கு வந்து ரிஸ்க் ஜாஸ்தி வந்து. நம்ம அவசரமா முடிவு எடுத்துட்டு இல்லை வேணாம் நான் வந்து ஐடிக்கு போகிறேன், ப்ரைவேட்டில் வேலைக்கு போகிறேன், இல்லைனா வந்து குரூப் 2A மட்டும் நான் முதல்ல வேலைக்கு சேர்ந்துடுறேன், இல்லைனா குரூப் 4 படித்து வேலைக்கு போகிறேன்னு போயிட்டீங்கன்னா திரும்பி மாற முடியுமானா மாற முடியாது வந்து. இப்போ அவசரப்பட்டு ஒரு செல்ஃபோன் வாங்கிட்டீங்கன்னா உடனே செல்ஃபோன் ஒன்று மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது, வீட்டில் திட்டுவாங்க வந்து. ஸோ இதுதான் இருக்குல்ல, அதனால் 2-3 வருஷத்துக்கு இதே யூஸ் பண்ணு அப்படின்னு அந்த கதை தான் இது. என்ன ஆகிடும்னா லைஃபே அவ்வளோதான், அதிலே தான் உருண்டுட்டு இருக்கோம். சிலர் தப்பான டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணிட்டு எப்போவுமே அதை நினச்சி வருத்தப்பட்டுட்டே இருப்பாங்க. வருஷத்தில் ஒரு என்ன சொல்கிறது, மொத்தம் 365 நாள் இருக்குன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 200 நாள் அதை நினச்சி வருத்தப்படுவாங்க. நான் இந்த டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணிடக்கூடாது, நான் சூஸ் பண்ணது தப்பாக போச்சு வந்து, நான் அந்த டிபார்ட்மெண்ட் போய் தான் நல்லா இருந்திருப்பேன், அப்படி பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருப்பேன், நான் அங்கே போஸ்டிங் எடுத்தால் நல்லா இருந்திருப்பேன், இந்த மாதிரி புலம்பல் வந்து வாழ்க்கை பூரா இருக்கும். ஸோ அதனால் அவசரப்பட்டு நம்ம எடுக்கிற முடிவு அப்படின்றது நமக்கு வந்து ரிஸ்கியாக தான் இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அகைன் அதே தான் சொல்கிறேன், மென்டரிங் செஷனில் நான் சொல்ல வர்றது அதுதான் வந்து. இப்போ இருக்கிற பிரச்சனையை வந்து என்னது பக்கத்தில் எடுத்துகிட்டு வந்து வச்சிங்க அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ இந்த A4 ஷீட் அப்படின்றது தூரமாக வச்சு பார்த்தா நமக்கு வந்து சாதாரணமாக தெரியும், இங்கே வச்சு பக்கத்தில் வச்சு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், பெருசாக தான் தெரியும். அந்த மாதிரி தான். ஸோ உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப க்ளோஸாக வச்சுக்கிட்டு அதை நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா என்ன ஆகுதுன்னா உங்களுக்கான சொல்யூஷன் கிடைக்காது. அது முதல்ல தூரமாக வச்சுட்டு இப்போ இந்த பிரச்சனை வந்து அவங்க சொல்கிறது சரியா, நம்ம வந்து உடனே வேலைக்கு போகணுமா, இல்லை நம்ம வந்து உடனே மேரேஜ் பற்றி பேசுகிறாங்க, உடனே வந்து மேரேஜ் பற்றி வீட்டில் பேசுகிறாங்க, நம்ம இப்போ மேரேஜ் பண்ணிட்டு போனால் நம்ம நல்லபடியாக இருக்க முடியுமா, இல்லை நம்ம நினச்சதை வாழ்க்கையில் வந்து சாதிக்க முடியுமா, இண்டிபெண்ட்டாக இருக்க முடியுமா வந்து. இல்லை நான் இந்த வேலைக்கு போக சொல்கிறாங்க, அப்போ இந்த வேலைக்கு போனேன்னா நான் வந்து சந்தோஷமாக இருப்பேனா, நிம்மதியாக இருப்பேனா, இல்லை இந்த வேலையினால எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் வந்து ஜாப் செக்யூரிட்டி வந்து இருக்குமா அப்படின்னு எல்லாம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ராபேக் இருக்க தான் செய்யும் வந்து. அதை நீங்கள் தான் எடுத்து சொல்லணும் வந்து. சொல்லி புரிய வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் வந்து. ஸோ அதை நீங்கள் எடுத்து சொல்லி புரிய வைக்காம மற்றவங்களே புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுல வந்து அர்த்தமே கிடையாது. அதுதான் நீங்கள் பண்ணுற தப்பு. நீங்களா சொல்ல மாட்டீங்க, ஆனால் அவங்களே புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு எல்லாம் பண்ணி கொடுக்கணும், எப்படி பண்ணி கொடுப்பாங்க? அதனால் அழுகிற குழந்தை தான் பால் குடிக்கும், அந்த கதை தான் வந்து. நீங்கள் அடம் பிடிச்சாதான் நீங்கள் வாழ்க்கையில் வந்து சாதிக்க முடியும். அது மட்டும் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்குன்னு பயப்படாதீங்க வந்து. ஸோ ஐயோ நம்ம இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ அப்படின்னு சொல்லி பயப்படாதீங்க. தைரியமாக இருங்க, கான்ஃபிடென்ட்டாக இருங்க. அதுதான் நமக்கு முக்கியம். முதல்ல உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் தான் அடுத்தவங்க உங்கள் மேலே நம்பிக்கை வைப்பாங்க வந்து. உங்களுக்கே உங்கள் மேலே டவுட்டாக இருக்கும் போது மற்றவங்க எப்படி நம்பிக்கை வைப்பாங்க? சரியா வந்து. ஸோ அதனால் உங்கள் மேலே உங்களுக்கு வந்து நம்பிக்கை வந்து வேணும். அந்த நம்பிக்கையோடு நீங்கள் இருந்தால் தான் நீங்கள் வந்து என்ன பண்ண முடியும், சாதிக்க முடியும் வந்து. ஸோ எல்லாத்துக்குமே எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. நம்மளை சுற்றி இருக்கிறவங்களை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பலரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்னா இன்ஸ்பிரேஷன் வந்து எடுத்துக்கலாம், இன்ஸ்பயர் பண்ணலாம் வந்து. ஸோ அவ்வளோ நம்மளை சுற்றி கிடக்கு. அப்போ நீங்கள் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு படிக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆல்ரெடி நான் பிளானும் போட்டு கொடுத்துட்டேன் வந்து. அகைன் திருப்பியும் மென்டரிங் செஷனில் நான் அதே தான் ஃப்ரெண்ட் சொல்லிட்டு இருக்கேன், புதுசாக ஒன்றும் சொல்லலை வந்து. ஒன்று என்ன பண்ணுறீங்க அப்படின்னா குரூப் 1 மைண்ட்ஸ் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணுங்க அப்படின்றதான் சொல்கிறேன் வந்து. காரணம் என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குரூப் 1 மெயின்ஸ்க்கு ப்ரிப்பரேஷன் அப்படின்றது கொஞ்சம் கூடுதலாக தேவைப்படுது வந்து. நம்ம இப்போ பிவைக்கெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்ம இதில் எவ்வளோ வேலை இருக்குது நமக்கு. நம்ம வந்து டெஸ்ட் ப்ராக்டிஸ் ஒரு பக்கம் பண்ணணும், இன்னொரு பக்கம் நோட்ஸ் மேக்கிங் வந்து பண்ணணும், இன்னொரு பக்கம் பிவைக்கும் அனலைஸ் பண்ணணும். அப்போ ஒரே நேரத்தில் நம்ம 3 விஷயத்த பண்ண வேண்டியது இருக்குது. அப்போ அந்த 3 விஷயம் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 1 டேவை வந்து 12 மணி நேரம் செலவு பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு டெய்லி டெஸ்ட் வீக்லி டெஸ்ட்டுக்கு 4 மணி நேரம் ஆகிடும் வந்து. ஓவராலாக ஸ்டார்டிங்கில் ஆரம்பிக்கும் போது போக போக நீங்கள் டைம் வந்து குறைச்சிப்பீங்க டெஃபினட்டாக. ஆனால் ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா இப்போ கிளாஸ் அட்டன் பண்ணுறீங்க, அட்டன் பண்ணிட்டு போயிட்டு நோட்ஸ் மேக்கிங் பண்ணுறீங்க, அப்புறம் ரிவைஸ் பண்ணுறீங்க, பார்க்காம எழுதி பார்த்து டெஸ்ட் எழுதுறீங்க. அப்படி எழுதி முடிக்கிறதுக்குள்ள வந்து ஒரு 6 கொஸ்டினுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு 4 மணி நேரம் ஆகிடும், கண்டிப்பாக ஆகிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்க வந்து லைவ் ஆர் ரெக்கார்ட் 2 விதமாக இருக்க போகுது கிளாஸ்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சிலபஸ் பேஸ் பண்ண டாபிக்ஸ். ஸோ அதை பார்த்து நோட்ஸ் மேக்கிங் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு 4 மணி நேரம் ஓடிடும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அன்னைக்கு பார்த்த டாபிக் கிளாஸ்ல என்ன அட்டன் பண்ணீங்களோ வந்து அந்த சிலபஸ் டாபிக் பேஸ் பண்ணி பிவைக்கில் என்னென்ன கேட்டிருக்காங்க அதை பிரெயின் ஸ்டார்ம் பண்ணி அதுக்கான நோட்ஸ் மேக்கிங் அண்ட் அதுக்கான ஹிண்ட்ஸ் மேக்கிங் அப்படின்னு பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு 4 மணி நேரம். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 12 மணி நேரம். அப்போ
டெடிகேட்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 ஹவர்ஸ் நீங்கள் எஃபர்ட்டை போடுற மாதிரி எதுக்கு இருக்குது அப்படின்னா மெயின்ஸ்க்கான வேலை வந்து நீங்கள் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இந்த வருஷம் மெயின்ஸ் எழுதுகிற ஸ்டூடெண்ட் இதை கண்டிப்பாக பண்ண தான் புரியும் வந்து. ஸோ நெக்ஸ்ட் இயர் மெயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட் வச்சிருக்க ஸ்டூடெண்ட் வந்து மிஸ்ஸே ஆகக்கூடாது அப்படி நினைக்கிற ஸ்டூடெண்ட் வந்து நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா இதை மட்டும் தான் பண்ண போறீங்க வந்து. அதே நேரத்தில் நான் குரூப் 2 பண்ணணும் வந்து, நான் தேவையில்லாமல் அதில் அதிக நேரம் வேஸ்ட் பண்ண வேண்டியது இல்லை, நான் வந்து குரூப் 1 மெயின்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் வந்து என்ன பண்ணலாம் வந்து குரூப் 1 மெயின்ஸ் சேர்ந்து உங்களால் என்ன பெஸ்ட் பண்ண முடியுமோ ஸோ அதை நீங்கள் வந்து பண்ண வேண்டியதான் குரூப் 2 ப்ரிலிம்ஸோட சேர்ந்த மாதிரி வந்து. ஸோ அப்புறம் வெறும் நான் குரூப் 2 ப்ரிலிம்ஸ் தான் வந்து நான் டார்கெட் பண்ணிட்டேன். இந்த வருஷம் நான் பார்த்து குரூப் 2 சர்வீஸில் போய் உட்கார போகிறேன் வந்து, முனிசிபல் கமிஷனர் ஆக போகிறேன், சப் ரிஜிஸ்டர் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டார்கெட் வச்சுட்டீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அதை அச்சீவ் பண்ணுங்க. அதுக்கு டெஸ்கிரிப்டிவ் ப்ராக்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்க தான் போறீங்க. இப்போ குரூப் 1 எடுத்துக்கலாம், அப்படி இல்லைனா குரூப் 2 எடுத்துக்கலாம் வந்து. இப்போ குரூப் 1 நீங்கள் பண்ணுறீங்க டெஸ்கிரிப்டிவ் ப்ராக்டிஸ் அப்படின்னா அது அப்படியே குரூப் 2 யூஸ் ஆக போகுது. அதே மாதிரி நம்ம குரூப் 2க்கான டெய்லி டெஸ்ட் வீக்லி டெஸ்ட் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரோபோஸ் ப்ரிலிம்ஸ்க்கு அப்புறம் யூஸ் ஆகும். ஆக மொத்தத்தில் டெஸ்கிரிப்டிவ் ப்ராக்டிஸ் அப்படின்னு பண்ணுறது வந்து பிஃபோர் ப்ரிலிம்ஸ்க்கு முன்னாடி நம்ம பண்ணுறது அப்படின்றது ஆஃப்டர் ப்ரிலிம்ஸ்க்கு அப்புறம் செப்டம்பர் 28க்கு அப்புறம் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய சப்போர்ட்டிவாக இருக்க போகுதுன்னு பார்க்குறோம். ஸோ இதுதான் நம்ம போட்டு கொடுத்த பிளான் வந்து. ஸோ இப்போ இதெல்லாம் விட்டுட்டு புதுசாக வேற ஏதாவது பண்ணலாமா அப்படின்னா வேற எதுவும் பண்ணக்கூடாது வந்து. அதே நேரத்தில் பலர் என்ன பண்றீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னது ஒரு இடத்துக்கு போறதுக்கு வழியே தெரியாது. ஆனால் நீங்கள் முடிவு பண்றீங்க சன் வந்து ஈஸ்ட்ல ரைஸ் ஆகுது, வெஸ்ட்ல செட் ஆகுது, அதனால டுவர்ட்ஸ் நார்த்து போனால் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு டிசிஷன் எடுக்கிறீங்க. அந்த ஊர் நார்த்தில் இருக்கா சவுத்தில் இருக்கானே உங்களுக்கு தெரியாது. காரணம் என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நீங்களே சுயமாக முடிவு பண்ணிட்டு நான் போயிட்டு அதை படிக்கிறேன், நான் அந்த வீடியோ பார்க்குறேன், நான் இதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத சரியாக பண்ணாமல் இருக்கீங்க. இப்போ இந்த ப்ரிலிம்ஸில் உங்ககிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணதில் நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னதான் சொன்னாலும் நீங்கள் சுற்றி இருக்கிறவங்க சொல்கிறதுல என்ன ஆயிடுறீங்கன்னா டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு நீங்கள் வேற பார்த்து நோக்கி போக ஆரம்பிச்சிடுறீங்க வந்து. வேற வீடியோ பார்க்குறேன், வேற மெட்டீரியல் ரெஃபர் பண்ணுறேன், வேற ஏதாவது நான் வந்து டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில் இருக்கிற வெண்ணையை வச்சுட்டு நெய் தேடி அலையிற கதை தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கீங்க வந்து. ஸோ அதனால வந்து உங்களை வந்து அந்த குதிரை கடிவாளம் கட்டின மாதிரி கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 குரூப்பு கிரியேட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட். ஒரு குரூப் என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா டிசி டிஎஸ்பி அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2025 26 சொல்லி போட்டு ஒரு குரூப்பை கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த குரூப்ல என்ன யார் இருக்க போறீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து குரூப் 1 மெயின்ஸ் மட்டும் நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிற ஸ்டூடெண்ட், இந்த வருஷம் மெயின்ஸ் எழுத போகிற ஸ்டூடெண்ட்டு, அடுத்த வருஷம் குரூப் 1க்காக இந்த வருஷம் நான் மெயின்ஸ் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்ற ஸ்டூடெண்ட்டு. ஸோ அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா தனியாக கிரியேட் பண்ணி ஒரு குரூப்பை கிரியேட் பண்ணிட்டு ஸோ அவங்களுடைய முழு வேலை என்ன அப்படின்னா குரூப் 1 மெயின்ஸுக்கு மட்டும் தயாராகிறது அப்படின்றதான் வந்து. ஸோ இந்த குரூப் வந்து பார்த்தீங்கன்னா டெடிகேட்டிவாக இருக்க போது சொல்லி பார்க்குறோம். இன்னொரு குரூப் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட் வந்து இந்த குரூப் 2A வந்து ப்ரிலிம்ஸை ஃபோக்கஸ் பண்ணி இப்போ படிச்சுட்டு இருப்பீங்களா, நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க குரூப் 2A ப்ரிலிம்ஸ் வந்து 2 மெயின்ஸ் எழுதுற அளவுக்கு உங்களை வந்து தயார்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு குரூப் வந்து. ஸோ இந்த 2 குரூப் அப்படின்றது தனித்தனியாக இருக்க போது வந்து கண்டிப்பாக இதில் ஏதாவது ஒரு குரூப்ல நீங்கள் வந்து சேர்ந்துருவீங்க வந்து. 2 குரூப்லையும் சேர்க்க போகிறதுல ஏன்னா 100% வந்து ப்ரிலிம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அவுட்புட் வந்து காமிக்கணும், அதே மாதிரி 100% வந்து மெயின்ஸ் அவுட்புட் வந்து காமிக்கணும் வந்து. ஸோ அதே நேரத்தில் இந்த குரூப்லேயும் என்ன பண்ண போகிறோன்னா சில கண்டிஷன்ஸ் வந்து அப்ளிகபிள் தான் வந்து. ஸோ டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணலை வந்து, டெய்லி டெஸ்ட் நான் எழுதலை, நான் வீக்லி டெஸ்ட் எழுதலை, நான் நோட்ஸ் மேக்கிங் பண்ணலை அப்படி சொல்லிட்டு நம்ம இதுக்கு வந்து செக்ஸ் வந்து வைக்க போகிறோம். நான் என்னென்ன உங்களை ட்ராக் பண்ணுறது, அது ட்ராக் பண்ணும்போது இதில் ஏதாவது நீங்கள் வந்து சரியாக பண்ணலை அப்படின்ற பட்சத்தில் குரூப்பில் இருக்க மாட்டீங்க அவ்வளோதான் வந்து. மற்றபடி நீங்கள் வந்து நீங்கள் இண்டிவிஜுவலாக வந்து டெஸ்ட் எழுதிக்கிறேன், என் விருப்பத்துக்கு நான் பண்ணுறேன், என் விருப்பத்துக்கு நான் அந்த வீடியோ பார்க்குறேன், அந்த புக்கு படிக்கிறேன் அப்படி சொல்லி பண்ணுற ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குரூப்பில் வந்து ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும் வந்து. ஸோ அப்போ நான் என்ன சொல்கிறேனோ அதை வந்து 100% பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்டை மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த குரூப்பில் வச்சு அவங்க கிட்ட கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான இன்புட்டு கொடுக்கறது, ஸ்டடி பிளான் கொடுக்கறது, ஸோ அவங்கள வந்து ஃபோக்கஸ்டாக பண்ண வைக்கிறது அப்படின்றதான் அதனுடைய நோக்கமாக இருக்கும். ஸோ ஈவன் நீங்கள் லைவ் அட்டன் பண்ணலன்னா ரெக்கார்டட் நீங்கள் பார்ப்பீங்க, ரெக்கார்ட் பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காரணம் வந்து பார்த்தீங்கன்னா பலர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போகிற லைவ் டைமில் உங்களால் வந்து அட்டன் பண்ண முடியாது. அந்த ஸ்டூடெண்ட்ஸும் நீங்கள் குரூப்பில் இருப்பீங்க. பட் நீங்கள் எங்கே ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னா டெஸ்ட்டில் நீங்கள் ஆக்டிவாக இருக்கணும். டெஸ்ட்டை வந்து எழுதிடணும், டெஸ்ட் செக் ஆனது கூட ஸ்கிப் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம மண்டேலேருந்து நம்ம டெஸ்ட் ப்ராக்டிஸ் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா வந்து அதில் ஒரு டெஸ்ட் கூட மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ வீக்லி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் கோஆர்டினேட்டர் உங்களுடைய அந்த நீங்கள் என்னென்ன டெஸ்ட் எழுதிருக்கீங்க, என்னென்ன வீக்லி டெஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அதை கிராஸ் செக் பண்ணுவாங்க.
அப்போ நீங்கள் டெஸ்ட் எழுதி சப்மிட் பண்ணியிருக்கணும். அப்படி நீங்கள் பண்ணலை அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா அந்த குரூப்பில் இருந்து ரிமூவ் பண்ணுறது அப்படின்றத பண்ண போகிறோம் வந்து. ஸோ அப்போ நீங்கள் சின்சியராக இருந்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கான இன்புட் அப்படின்றது வந்து எவ்வளோக்கு மேக்ஸிமம் கொடுக்க முடியுமோ கொடுத்து உங்களை இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்றது தான் ஃப்ரெண்ட் வந்து பிளான் வந்து. ஸோ அப்போ என்னன்னா இப்போ நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டு, நம்ம சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணுற ஸ்டூடெண்ட்டு, ஸோ அவங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கறது அப்படின்றது முடிவு பண்ணியிருக்கோம் வந்து. ஸோ அப்படி முடிவு பண்ணும்போது என்ன ஆகுனா ரிசல்ட் தான். இப்போ எனக்கு தேவை என்னன்னா உங்களுடைய ரிசல்ட், உங்களுக்கு என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சர்வீஸ் வந்து. ஸோ அப்போ 2 பேரும் மியூச்சுவலாக நம்ம எப்போ ஒன்றா சேர முடியும் அப்படின்னா வந்து இப்போ நம்ம அகாடமி கொடுக்கறத ஃபுல்லாக யூஸ் பண்ணணும் வந்து. யூஸ் பண்ணாமல் இருந்துட்டு நான் இதை மட்டும் பண்ணுறேன், நான் அதை மட்டும் பண்ணுறேன் அப்படின்னு எப்படி நான் ரிசல்ட் வந்து உங்களை வந்து கொடுக்க வைக்க முடியும்? உங்களை பாஸ் பண்ண வைக்கிறது முடியாது. அப்போ நம்ம என்ன சொல்கிறோமோ அது எல்லாமே பண்ணணும் வந்து. ஸோ அதில் எதையும் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்றது தான் நம்மளுடைய நோக்கமாக இருக்குது. மென்டரிங் செஷனில் அவங்களுடைய இன்புட் வந்து பார்க்கும்போது வந்து எதனால் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணும்போது இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறதா நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுறது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இல்லை, அது ஒரு பிரச்சனையாக இருக்குது வந்து. ஸோ அட் த சேம் டைம் வந்து நீங்கள் அப்படியே சொல்கிறத ஃபாலோ பண்ணும்போது அடுத்தடுத்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த இன்புட் அப்படின்றது வந்து கரெக்டாக போயிட்டே இருக்கும் வந்து. ஸோ அப்போ உங்களுக்கு அடுத்தடுத்து இன்புட் என்ன கொடுக்கலாம், என்ன பண்ணலாம் அப்படின்றது தான். ஸோ அதனால் லாஸ்ட்டு மெயின்ஸ் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது நான் வந்து 2 நாளைக்கு ஒரு தடவை எழுதுகிறேன், நான் வந்து 5 நாளைக்கு ஒரு தடவை எழுதுகிறேன் அப்படின்ற அந்த கதையே கிடையாது வந்து. இப்போ டெய்லி டெஸ்ட் அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த டேட்டில் டெய்லி டெஸ்ட் வந்து எழுதிக்கணும் வந்து. ஸோ அதே மாதிரி அந்த டே முடியறதுக்குள்ளே எழுதணும். இன்கேஸ் முடியல, உடம்பு சரியில்லை அப்படின்ற பட்சத்தில் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்த நாளும் அதுக்கு அடுத்த நாளும் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ உங்களை வந்து ஃபுல்லாகவே ட்ராக் பண்ணுறது, ட்ராக் பண்ணி யார் வந்து கரெக்டாக வந்து எஃபர்ட் வந்து போட்டுட்டு இருக்கீங்களோ ஸோ அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா தனியாக பிரிக்கிறது, பிரித்து அவங்களுக்குன்னு குரூப் ஆரம்பிக்கிறது. அந்த குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நானும் வந்து அந்த குரூப்பில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு உங்களுக்கான இன்புட்டை கொடுக்கறது, அப்புறம் உங்களுக்கான டவுட்ஸ் வந்து கிளாரிஃபை பண்ணுறது அப்படின்ற மாதிரி கொண்டு போகலாம் அப்படின்னு தான் ஃப்ரெண்ட் முடிவு பண்ணியிருக்கேன். இது லைவ் அட்டன் பண்ணுற ஸ்டூடெண்டாக இருந்தாலும் சரி, ரெக்கார்டட் பார்க்கக்கூடிய ஸ்டூடெண்ட் 2 பேரையுமே இந்த குரூப்பில் சேர்த்து கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து. ஸோ இந்த குரூப் நம்ம இப்போ 30 ஆரம்பிச்சு நம்ம அந்த குரூப்பை கிரியேட் பண்ணிவிட்டு அதில் அவங்களை ஆட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்த 2A ப்ரிலிம்ஸ் இப்போ எழுத போகிற ஸ்டூடெண்ட்டு அண்ட் ஒன்லி மெயின்ஸ் மட்டும் எழுத போகிற ஸ்டூடெண்ட் 2 விதமாக பிரிக்க போகிறோம். இதில் யாராவது வந்து சரியாக பர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா குரூப்பில் இருந்து ரிமூவ் பண்ணிவிடுவாங்க, அவ்வளோதான் வந்து. இப்போ இந்த வாட்டி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த குரூப்பில் யார் இருக்கிறீங்களோ அவங்க 100% வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் வாங்க போகிறீங்க, அவ்வளோதான். ஸோ அதை மட்டும் தான் நான் என்ஷூர் பண்ணுறது அப்படின்றத இருக்க போகிறேன். ஏன்னா ஒரு சிலர் வந்து லைவ் கிளாஸை ஸ்கிப் பண்ணுறீங்க, ஒரு சிலர் வந்து கிளாஸே பார்க்கறது இல்லை வந்து, ஒரு சிலர் வந்து டெஸ்ட்டே எழுதுறது இல்லை வந்து. அப்புறம் மெட்டரிங் செஷனில் வந்துட்டு நான் இது டெஸ்ட்லாம் போடலை, நான் இந்த கிளாஸ்லாம் அட்டன் பண்ணலை, நான் வந்து மேக்ஸ் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோலாம் நான் பார்க்கவே இல்லை, நான் மேக்ஸ் வந்து ரிவிஷன் மட்டும் தான் பண்ணேன், நான் போட்டு பார்க்கவே இல்லை அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து சொல்லும் போது என்ன ஆகுன்னா கஷ்டமாக இருக்குது வந்து. நம்ம அவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி ஒரே விஷயத்தை நம்ம சொல்லிட்டு இருந்தாலும் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலை அப்படின்னும் போது அப்போ என்னன்னா ஃபாலோ பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூப்பிட்டு வச்சு என்னதான் சொன்னாலும் நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறதில்ல. அப்போ யார் ஃபாலோ பண்ணுறீங்களோ அவங்கள தனியாக பிரித்து அந்த ஸ்டூடெண்ட்ஸை ஃபஸ்ட்டு பேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரிசல்ட் வாங்கி கொடுக்கணும். கண்டிப்பாக உங்களையும் விட போகிறதில்ல, ஃபாலோ பண்ணாத ஸ்டூடெண்ட்டையும் விட போகிறதில்ல. நீங்கள் திருப்பி வருவீங்க, வராமல் போக மாட்டீங்க. அப்போ நீங்கள் திருப்பி எப்போ வரீங்களோ அப்போ உங்களை ரிசல்ட் கொடுக்கறது அப்படின்னு முடிவு பண்ணி நம்ம தான் வந்து உங்களுக்கு நீங்கள் ஜெயிக்கிற வரையும் உங்களுக்கான சப்போர்ட் கொடுக்கறது நம்ம முடிவு பண்ணியாச்சு வந்து. ஸோ அதனால் கண்டினியூஸாக உங்களுக்கான கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் ப்ராக்டிஸ் கொடுக்க போகிறோம். பட் 100% பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை வந்து தனியாக பிரிக்கிறது அப்படின்றது முடிவு பண்ணியாச்சு வந்து. ஸோ அப்போ எவ்ரி வீக் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்டுடைய இதில் வந்து என்ன சொல்கிறதுனா அந்த குரூப்பில் இருக்க நம்பர்ஸ் வந்து குறையக்கூடாது அப்படின்றதான் என்னுடைய எண்ணம். ஆனால் நீங்கள் ஃபாலோ பண்ணல, டெஸ்ட் எழுதலை, கிளாஸஸ் அட்டன் பண்ணுறது இல்லை, ஸ்கிப் பண்ணுறீங்க அண்ட் இதெல்லாம் தெரிஞ்சுது அப்படின்னா அந்த குரூப்பில் இருந்து உங்களை அந்த குரூப்பில் அந்த ஸ்டூடெண்ட் கோஆர்டினேட்டர் என்ன பண்ணிடுனா ரிமூவ் பண்ணிவிடுவார், அவ்வளோதான் வந்து. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஜென்ரலாக கிடைக்கிறதெல்லாம் கிடைக்கும், நீங்கள் ட்ரைவில் பார்க்கறது, ஆப்பில் பார்க்கறது இதெல்லாம் கிடைக்கும் வந்து. ஆனால் நான் வந்து உங்களை இண்டிவிஜுவலாக டேக் கேர் பண்ணணும் அப்படின்னா வந்து உங்களை நான் வந்து இண்டிவிஜுவலாக மென்டரிங் பண்ணி நான் கொண்டு போனோம் வந்து உங்கள் குரூப் அப்படின்னா நீங்கள் நான் சொல்கிறத நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் நான் அடுத்தடுத்து கொண்டு போக முடியும். ஸோ அதுதான் வந்து நம்ம அடுத்து பண்ண போகிறது. அந்த குரூப் ஆரம்பிச்சுட்டு அந்த குரூப்பில் ஆட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸோ அது வந்து ஃபோக்கஸ்டாக வந்து இப்போ 2025-26 வந்து டிஎஸ்பி ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு குரூப்பை நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். அதே மாதிரி குரூப் 2A ப்ரிலிம்ஸுக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு குரூப்பை கிரியேட் பண்ணிட்டு ஸோ அந்த குரூப்பில் இப்போ நீங்கள் டெய்லி டெஸ்ட் எத்தனை போட்டிருக்கீங்க அண்ட் வீக்லி டெஸ்ட் எத்தனை போட்டிருக்கீங்கன்னு சொல்லி உங்களுடைய அந்த ரெக்கார்டை வந்து எடுத்துட்டு யார் யார் என்னென்ன போட வைக்கிறது அண்ட் டெஸ்ட்டில் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்க அதுக்கான என்ட்ரி வந்து அவங்க ஸ்டூடெண்ட் கோஆர்டினேட்டர் வந்து போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ அதையும் பார்க்கறது. மற்றபடி நீங்கள் சொல்கிறத பண்ணணும், அவ்வளோதான். நீங்கள் எடுக்கிற மார்க் வச்செல்லாம் நான் வந்து இப்போதைக்கு எதுவுமே முடிவு பண்ண போகிறதில்ல ஃப்ரெண்ட் வந்து. ஸோ அதில் எனக்கு நம்பிக்கையும் கிடையாது. நீங்கள் நல்லா ரிவைஸ் பண்ணுறது, டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக நமக்கான ரிசல்ட் அப்படின்றது வந்துடும்.
இப்போ சொல்கிற மெத்தடில் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ அதனால் நம்ம வீக்லி அந்த ஸ்டடி பிளான் அப்படின்றத போடுறத நம்ம அகைன் பண்ண தான் போகிறோம். நம்ம குரூப் அண்ட் ப்ரிலிம்ஸ்க்கு வந்து நம்ம எப்படி பண்ணமோ ஸோ அதே மாதிரி எவ்ரி வீக் வந்து நம்ம மெயின் ஸ்டூடெண்ட் கிட்ட பேச போகிறோம் அண்ட் குரூப் 2 ப்ரிலிம் ஸ்டூடெண்ட் கிட்ட பேச போகிறோம். ஸோ அப்போ அந்த குரூப்பில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லாருக்குமே வந்து லிங்க் போகும்போது நீங்கள் அட்டன் பண்ண போகிறீங்க. ஸோ அப்போ இந்த வாரம் அப்படின்றது மொத்தமாக எல்லாரும் உள்ளே இருப்பீங்க. போக போக அடுத்தடுத்த வாரங்களில் நீங்கள் 100% நீங்கள் எஃபர்ட்டை போட்டால் தான் நீங்கள் அந்த குரூப்பில் கண்டினியூ ஆக முடியும். இது தனியாக ஸ்பெசிஃபிக்காக நம்ம டார்கெட் என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் வாங்கக்கூடிய ஒரு குரூப்பாக இருக்க போதுன்னு சொல்லி பார்க்குறோம். இதில் பண்ணாத ஸ்டூடெண்ட்டு வந்து அப்படின்னும் போது அந்த குரூப்பில் இருந்து நம்ம ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். திருப்பி நீங்கள் கேட்டுட்டு தான் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். திருப்பி உங்களை ஜாயின் பண்ணுறோம், திருப்பி நீங்கள் பண்ணலாம் அப்படின்னா திருப்பி ரிமூவ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி வந்து அகைன் அண்ட் அகைன் பண்ணும்போது யார் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களோ ஸோ அவங்க வந்து கண்டினியூஸாக அந்த குரூப்பில் இருப்பீங்க. ஃபாலோ பண்ணாத ஸ்டூடெண்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு திருப்பி ஆட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்போ தான் உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எனக்கும் வந்து நீங்கள் சொல்கிறத பண்ணுறீங்க அப்படின்னும் போது என்னன்னா இன்னும் என்ன பண்ணலாம் பெட்டரா அப்படின்னு சொல்லிட்டு நானும் யோசிக்கிறதுக்கு சரியாக இருக்கும். அதே மாதிரி 100% பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு நான் அதிகமான டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றது தான் இது. ரேண்டமாக நம்ம பண்ணாமல் எல்லாருக்கும் பொதுவாக பண்ணாமல் வந்து பார்த்தீங்கன்னா யார் ஃபுல் எஃபர்ட்டை போடுறீங்களோ ஸோ அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா தனியாக கவனிக்கணும். அவங்களுக்கான டைமை நான் ஒதுக்கி அவங்க எப்படி ஃபாஸ்ட் பண்ண வைக்கிறது அப்படின்றத ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட். இதுதான் நம்ம அடுத்தடுத்த வாரங்களை பண்ண போகிறோம். ஸோ நாளைக்கு நம்ம ஸ்டடி பிளான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். குரூப் 2A ப்ரிலிம்ஸுக்கும் அதே மாதிரி குரூப் 1 மெயின்ஸுக்கும் ரெண்டுத்துக்கும் கிடையாது, ரெண்டும் சேர்ந்த மாதிரிலாம் கிடையாது வந்து. ஸோ நம்ம அதாவது என்னன்னா ஏதாவது ஒரு நேரத்தில் ஒன்று தான் ஃப்ரெண்ட் பண்ண முடியும் வந்து. இப்போ நீங்கள் கேட்குறீங்க அப்படின்றதுக்காக நம்ம ரெண்டுமே சொல்கிறோம் வந்து. இப்போ 100% குரூப் 1 மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவங்களுக்கான இன்புட் அப்படின்றது அந்த 12 மணி நேரத்துக்கு நான் கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்போ அதை அவங்களால மட்டும் தான் பண்ண முடியும் வந்து. இப்போ நீங்கள் 5 மணி நேரம் 6 மணி நேரம் நீங்கள் குரூப் 2க்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னும் போது என்ன ஆகுனா குரூப் 1 மெயின்ஸுக்கு நான் கொடுக்குற இன்புட் உங்களால் பண்ணவே முடியாது. அப்போ பண்ண முடியாத உங்களை வந்து குரூப் 1 மெயின்ஸ் குரூப்பில் நான் வச்சிருக்கிறது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் கஷ்டம் வந்து. எனக்கும் உங்களை சொல்லி உங்களால் டார்கெட் வந்து அச்சீவ் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் 2 குரூப்பில் நீங்கள் இருந்தாலும் உங்களால் வந்து எஃபிஷியண்டாக பண்ண முடியாது. அதே நேரத்தில் குரூப் 2 ப்ரிலிம்ஸ் குரூப்பில் நீங்கள் வந்து இருக்கலாம் தாராளமாக. ஸோ அப்படி நீங்கள் இருக்கும்போது அங்கே நான் கொடுக்குற இன்புட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி குரூப் 2 ப்ரிலிம்ஸ்க்கு வச்சுட்டு நீங்கள் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா மீதி இருக்கிற நேரத்தில் தான் நீங்கள் குரூப் 1 மெயின்ஸ் நம்ம ஏற்கனவே சொன்னதான் டெஸ்ட் போகிறது முக்கியம்னு சொல்லிட்டு டெய்லி டெஸ்ட் வீக்லி டெஸ்ட்டுக்கு எனக்கு 4 மணி நேரம் கிடைக்குதுன்னா 4 மணி நேரம் டெய்லி டெஸ்ட் வீக்லி டெஸ்ட் போட்டுற வேண்டியதான். ஸோ அதுக்கப்புறம் முடிஞ்சா வந்து ரெக்கார்டட் வீடியோ பார்த்து நோட்ஸ் மேக்கிங் ஒன்று பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அதுக்கப்புறம் முடிஞ்சா PYQ பார்க்குறது. இதுதான் வந்து ப்ரிலிம்ஸும் மெயின்ஸும் சேர்த்து பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் வந்து பண்ண போகிறீங்க. அப்போ நீங்கள் ப்ரிலிம்ஸில் கண்டிப்பாக வந்து என்னெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ வந்து ஸோ என்னென்ன பண்ணணும்னு நம்ம சொல்கிறோமோ அதை நீங்கள் அப்படியே பண்ண போறீங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மெயின்ஸ் வந்து. ஸோ அப்போ ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி வந்து குரூப் 2A ப்ரிலிம்ஸ் தான் நீங்கள் வந்து கொடுத்தாலும் வேறு வேலை கிடையாது. அதுக்கப்புறம் குரூப் 1 மெயின்ஸ் அப்படின்ற மாதிரி போகும். அதே மாதிரி குரூப் 1 மெயின்ஸ் மட்டும் எக்ஸ்க்ளூசிவாக படிக்கிற ஸ்டூடெண்ட் அப்படின்னு ப்ரிலிம்ஸ் நான் படிக்கல குரூப் 2A ப்ரிலிம்ஸ் படிக்கல அப்படின்ற ஸ்டூடெண்ட் இருக்கீங்களா, இந்த வருஷம் மெயின்ஸ் எழுத போகிற ஸ்டூடெண்ட் நெக்ஸ்ட் இயர் நான் குரூப் 1 தான் என்னுடைய டார்கெட் ஆனால் DSP தான் அப்படின்னு சொல்லி முடிவோட இருக்கீங்களா. ஸோ அவங்க வந்து தனியாக ஒரு குரூப்பில் நம்ம மெயின்டைன் பண்ண போகிறோம். அவங்களுக்கான இன்புட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த 12 hours இருக்கும். குரூப் 2A ஸ்டூடெண்ட்டுக்கான இன்புட்டும் நாளைக்கு நான் சொல்கிறேன். உங்களுக்கு என்ன பண்ணணும் எப்படி பண்ணால் நம்ம வந்து 2 மெயின்ஸ் எழுதலாம் அப்படின்றத நான் இன்புட் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். அதை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணி கொண்டு போகிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட். ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு குரூப் தான் நீங்கள் ஜாயின் பண்ண முடியும். 2 குரூப்புமே ரெண்டுத்துலையுமே ஜாயின் பண்ணுறது அப்படின்னும் போது இந்த நான் 70% பண்ணேன் 60% பண்ணேன் அப்படின்னா 100% பண்ணணும் அவ்வளோதான். ஸோ அதுக்காக தான் நம்ம 2 குரூப்பாக நம்ம வந்து பிரிக்கிறோம். இந்த குரூப்பில் இருக்கிறீங்க குரூப் 2A ப்ரிலிம்ஸ் குரூப்பில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 2 மெயின்ஸ் எழுத போறீங்கன்னு அர்த்தம் வந்து. நம்ம சொல்கிற இன்புட் அப்படியே ஃபாலோ பண்ணி கொண்டு போனீங்கன்னா இந்த குரூப்பில் இருந்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் மெயின்ஸ் எழுதினாலும் சர்வீஸ் வாங்கிடுவீங்க. அடுத்த வருஷம் நீங்கள் மெயின்ஸ் எழுதினா டெஃபினட்டாக யூ ஆர் கோயிங் டு கெட்டிங் சர்வீஸ் அவ்வளோதான். ஸோ அப்போ சர்வீஸ் வாங்குறது அப்படின்ற ஒரு இலக்கோட தான் நம்ம இப்போ இந்த 2 குரூப் நம்ம ஆரம்பிக்கிறோம் வந்து. ஸோ அப்படி ஆரம்பிக்கும் இந்த குரூப் 2A ப்ரிலிம்ஸ் குரூப் அப்படின்றது இப்போ என்னவா இருக்குன்னா ப்ரிலிம்ஸாக இருக்கும். நீங்கள் டெய்லி டெஸ்ட் வீக்லி டெஸ்ட் வந்து பலராக நீங்கள் பண்ணுவீங்க. ஆனால் ஆஃப்டர் ப்ரிலிம்ஸ்க்கு அப்புறமா அது அப்படியே மெயின்ஸ் குரூப்பாக வந்து மாறிடும். மெயின்ஸ்க்கான இன்புட் அங்கே கொடுத்துட்டு இருப்பேன். இதுதான் ஃப்ரெண்ட் வந்து. இங்கே குரூப் 1 மெயின்ஸ் ஸ்டூடெண்ட் பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே எக்ஸ்க்ளூசிவாக குரூப் 1 மெயின்ஸ் ஓரியன்டாக போகும். இது நீங்கள் முடிச்ச உடனே உங்களுக்கு அப்படியே இன்டர்வியூக்கான ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டு திருப்பியும் மகன் ஜனவரியிலேருந்து நம்ம ப்ரிலிம்ஸ் அப்படின்றது கொண்டு போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட். இதுதான் அந்த 2 குரூப்போடைய நோக்கம். அப்புறம் வேற நந்தினி புரிஞ்சுதா ஃப்ரெண்டு? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நான் கொடுக்குற கொஸ்டின் போதுமான என்ன அர்த்தம்? இன்னும் அதிகமாக கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? அப்படியே முழுகிடுவீங்களா? மொத்தம் இப்போ மாடர்ன் ஹிஸ்ட்ரியில் 200 கேள்வி இருக்கு. இந்த முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்கறது போதுமா பத்துமா இந்த கேள்வியெல்லாம் நிப்பாட்டிக்கோங்க. முதல்ல முடிச்சுட்டு வந்துட்டு என்ன சொல்லுங்க, சார் மாடர்ன் ஹிஸ்ட்ரி நீங்கள் 200 கொஸ்டின் கொடுத்துட்டீங்க, 200 கொஸ்டின் நான் பிரெயின் ஸ்டார்ம் பண்ணிட்டேன், அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்ஸ்டா நோட்ஸ் மேக்கிங் பண்ணிட்டேன். இப்போ அடுத்து ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா பரவாயில்ல.
வந்து இப்போ கொடுத்ததே இது போதுமா பத்துமா அப்படின்னா பண்ணவே இன்னும் ஆரம்பிக்கல, அதுக்குள்ள வந்து இந்த கேள்வி கேட்கறது அப்படின்றது சரியா இருக்காது. அதனால எப்பவுமே ஒரு விஷயம் கொடுத்தோம் அப்படின்னா ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து கேட்கணும் வந்து. ஸோ அதுதான் வந்து உங்ககிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கறது. நான் கொடுக்கறது போதுமா பத்துமானா உங்களுக்கு தெரியுமா, இப்போ போதுமா பத்துமா நான் சொன்னா மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருமா வந்து. ஸோ அதனால அந்த மாதிரி கேள்வி கேட்கவே கூடாது. முதல்ல வந்து கொடுக்குற வேலையை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். நான் பண்ணிட்டேன் அடுத்து நான் என்ன பண்ணணும் அப்படின்றத நீங்க கேட்கணும். புரியுதா யோகேஸ்வரன்? புரிஞ்சுதா? குரூப் 1 மெயின்ஸ் குரூப் 2 டிஏ ப்ரிலிம்ஸ் சூஸ் பண்ணவங்க குரூப் 2 டிஏ ப்ரிலிம்ஸ் குரூப்ல தான் உங்களை வச்சிருக்க போறோம். குரூப் 1 மெயின்ஸ்க்கு உங்களை கொண்டு வர போறது இல்ல. அதாவது என்னன்னா இதுதான் ஃப்ரெண்ட் வந்து ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், அப்ப நான் 12 மணி நேரம் ஒர்க் கொடுக்குறேன்னா குரூப் 1 மெயின்ஸுக்கு 12 மணி நேரம் ஒர்க் நீங்க பண்ணி தான் ஆகணும் வந்து. இதுல நீங்க ப்ரிலிம்ஸ் ஒர்க் பண்ண முடியாது. அப்ப நீங்க என்ன ஆயிடுவீங்கன்னா ப்ரிலிம்ஸ்ல வந்து ஃபெயில் ஆயிடுவீங்க தேவையில்லாம. அதே மாதிரி குரூப் 1 ப்ரிலிம்ஸ்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம குரூப் 1 மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்றேன் அப்படின்ற ஸ்டூடெண்ட் வந்து குரூப் 2 டிஏ ப்ரிப்பேர் பண்ண முடியாது. குரூப் 2 டிஏ ப்ரிப்பேர் பண்ணா குரூப் 1 ப்ரிப்பேர் பண்ண முடியாது ஃபுல்லா நான் சொல்ற மாதிரி. ஸோ அதனால தேவையில்லாம போட்டு உங்களை வந்து 2 கட்ட நிலைமை கொண்டு போயிட்டு கடைசியில வந்து நான் வந்து குரூப் டிஏ மெயின்ஸ் மட்டும் தான் நான் எழுதினேன், அப்புறம் குரூப் டிஏல போயிட்டு ஒரு அசிஸ்டண்டா ஜாயின் பண்ணீங்க, அது தேவையே கிடையாது. எனக்கு தேவை என்ன அப்படின்னா டெஸ்கிரிப்டிவா நீங்க வந்து சர்வீஸ் வாங்கணும். ஒன்று குரூப் 2க்கு போறீங்க அப்படின்னா வந்து அங்கே முனிசிபல் கமிஷனர் எடுக்கணும், சப் ரிஜிஸ்டர் சூஸ் பண்ணணும், லைஃப் வந்து உங்களோட லைஃப் வந்து செட்டில் ஆகணும் வந்து. நீங்க டெஸ்கிரிப்டிவா எழுதி மெயின்ஸ் எழுதி நீங்க வேலைக்கு போனாதான் நீங்க திருப்பி குரூப் 1 படிக்க முடியும் வந்து. நீங்க 2ஏல போனீங்கன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னா திருப்பி உங்களால மெயின்ஸ் டெஸ்கிரிப்டிவா பண்ணவே முடியாது. ஸோ அதனால ப்ராக்டிக்கலா வந்து பாத்தீங்கன்னா நீங்க குரூப் 1 கடைசி வரையும் நீங்க உங்களோட டார்கெட்டை நீங்க அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா நீங்க குரூப் 2ல போய் அதுக்கப்புறம் குரூப் 1ல போனீங்கன்னா கரெக்டா இருக்கும் வந்து. ஸோ அதனால ரெண்டுமே நம்ம போட்டு குழப்ப வேணாம். நீங்க குரூப் 2A ப்ரிலிம்ஸ் இந்த வருஷம் எழுத போறீங்க அப்படின்னா நீங்க குரூப் 2A ப்ரிலிம்ஸ் குரூப்ல தான் ஃப்ரெண்ட் இருக்க போறீங்க வந்து. அதுல தான் நீங்க இருக்க போறீங்க, அங்கதான் உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்க போறேன். அதுல நீங்க ப்ரிலிம்ஸ்ல நீங்க 2 மெயின்ஸ் எழுதுற அளவுக்கு உங்களை ஸ்கோர் பண்ண வைக்கணும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் மீதி இருக்கிற டைம்ல நீங்க என்ன பண்ணணும்னு ஸ்டடி பிளானே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் வந்து. குரூப் 1க்கு மினிமமா என்ன பண்ணி வைக்கணும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். இந்த வருஷம் குரூப் 1 மெயின்ஸ் எழுத போற யாருமே வந்து குரூப் 2 டிஏ ப்ரிலிம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணவே போறதில்ல, அது கண்டிப்பா பண்ண போறதில்ல. அப்படி பண்ணீங்க அப்படின்னா குரூப் 2 மெயின்ஸ்ல எதிர்பார்த்த ஸ்கோர் வந்து இருக்காது, அவ்வளவுதான். நான் வந்து குரூப் 2 டிஏ குரூப் 1 மெயின்ஸ் எழுத போறேன், நான் குரூப் 2 டிஏ ப்ரிலிம்ஸும் படிக்கலாம்னு இருக்கேன் அப்படின்றது அது மிகப்பெரிய முட்டாள்தனமா போய் முடிஞ்சிடும். அதே நேரத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் குரூப் 1 மெயின்ஸுக்குன்னு சொல்லி காம்படிட்டிவ் போட்டி போட்டுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸோட நீங்க போட்டி போடணும் அப்படின்னா நீங்க அதுக்கு டெடிகேட்டிவா பண்ணி ஆகணும். ஸோ அதனால நீங்க குரூப் 2 டிஏ ப்ரிலிம்ஸ் படிச்சு குரூப் 1 மெயின்ஸ் ரெண்டும் சேர்த்து படிச்சீங்கன்னா குரூப் 2 டிஏ ப்ரிலிம்ஸ்க்கான ஸ்டடி பிளான் தான் உங்களுக்கு வந்து மேஜரா வந்து நான் கொடுக்க போறேன். அதோட சேர்ந்த மாதிரி குரூப் 1 மெயின்ஸ் என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட் இயருக்காக அப்படின்றத நான் சொல்ல போறேன் வந்து. இந்த வருஷம் மெயின்ஸ் எழுத போறீங்கன்னா குரூப் 1 மெயின்ஸ் தான் படிச்சாகணும் வந்து. நான் ஆனா டிசி டிஎஸ்பி தான் ஆக போறேன் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு தனியா வந்து நம்ம குரூப் 1க்குன்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த குரூப் 1 டிசி டிஎஸ்பின்னு சொல்லி ஒரு குரூப்பை கிரியேட் பண்ணிட்டு அதுல வந்து உங்களுக்கான கைடன்ஸ் வந்து கொடுக்கலான்னு இருக்கேன் வந்து, அவ்வளவுதான். ஸோ இதுல வந்து ஏதாவது ஒரு குரூப்ல தான் நீங்க இருப்பீங்க. கண்டிப்பா 2 குரூப்லயுமே இருக்கிற ஸ்டூடெண்ட் வந்து பாத்தீங்கன்னா சர்வீஸ் வாங்கிடுவீங்க, அதுல எந்த ஒரு டவுட்டும் உங்களுக்கு வேண்டியதில்லை. ஆனா 100% நீங்க அதை ஃபாலோ பண்ணி ஆகணும். நான் சொல்றது 100% பண்ணி ஆகணும். நான் இதை மட்டும் பண்றேன் அதை மட்டும் பண்றேன் அப்படின்றது கிடையவே கிடையாது. முதல்ல இருந்து உங்களை பிடிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ அப்படி பிடிச்சி கொண்டு போகும்போது என்ன பண்ண முடியும் அப்படின்னா ரிசல்ட் காமிக்க முடியும் அப்படின்றதான், வேற ஒன்றும் கிடையாது. இப்போ மெட்டரிங்ல ஒவ்வொரு தடவை பேசும்போது 10 கதை சொல்லிட்டு இருக்கீங்க வந்து. ஸோ அதெல்லாம் நம்ம விட்டுருவோம். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்படி வந்து இந்த கூகுள் ஃபார்ம் வந்து ஃபில்அப் பண்ண சொன்னோமோ அந்த மாதிரி தான் நீங்க கொடுக்குற டேட்டா தான் பிளஸ் நீங்க எழுதுற டெஸ்ட், நீங்க டெஸ்ட் எழுதி நீங்க சப்மிட் பண்ற அந்த டேட்டா வச்சு தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா உங்களை ட்ராக் பண்ணி நீங்க 100% பண்றீங்களா இல்லையா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போறோம் ஃப்ரெண்ட், அவ்வளவுதான். ஸோ அதுதான் என்னோட நோக்கம். யமுனா குமார் புரிஞ்சுதா ஃப்ரெண்ட்? குரூப் 1 மெயின்ஸ் அண்ட் குரூப் 2 டிஏ ப்ரிலிம்ஸ் ரெண்டுமே வேணாம் வந்து. அதேதான் நிவி ஆல்ரெடி சொல்றதுதான். குரூப் 1 ப்ரிலிம்ஸ் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி, குரூப் 1 மெயின்ஸ் செகண்ட் ப்ரியாரிட்டி. இன்னொரு வகையான ஸ்டூடெண்ட் என்னன்னா குரூப் 1 மெயின்ஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறது, அவ்வளவுதான். இந்த ரெண்டு மாதிரி தான் நம்ம வந்து வச்சுக்க முடியும் வந்து. இன்னொரு ஸ்டூடெண்ட் வந்து வெறும் நான் குரூப் 2 டிஏ மட்டும் தான் நான் பண்ண போறேன் இந்த வருஷம் அப்படின்றவங்களும் நம்ம அந்த குரூப் 2 டிஏ குரூப் இருக்குல்ல, அந்த குரூப்ல தான் உங்களை மெயின்டைன் பண்ண போறோம். குரூப் 2 டிஏ ப்ரிலிம்ஸ் குரூப்ல தான் மெயின்டைன் பண்ண போறோம். ஸோ அப்போ குரூப் 2 மட்டும் சூஸ் பண்ணவங்க அண்ட் குரூப் 2 அண்ட் குரூப் 1 சூஸ் பண்ணவங்க ஒரே குரூப்ல தான் இருக்க போறீங்க வந்து. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி நான் ஸ்டடி பிளான்ல போட்டு கொடுக்க போறது, வாரம் நான் உங்களுக்கு போட்டு உங்களை கைட் பண்ண போறது என்ன அப்படின்னா குரூப் 2 டிஏ ப்ரிலிம்ஸ்க்கா மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணி. அதுல அடிஷ்னலா அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா குரூப் 1 மெயின்ஸ்க்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் அங்கேயே சொல்லிடுறேன் வந்து. குரூப் 1 மெயின்ஸ் ஸ்டூடெண்ட் தனியா வந்து நீங்க இருக்க போறீங்க. இந்த வருஷம் மெயின்ஸ் எழுதுறோம், அடுத்த வருஷம் மெயின்ஸ் அவங்க தனியா இருக்க போறீங்க, அவ்வளவுதான். ஸோ அப்படிதான் நம்ம கொண்டு போறோம். ஓகேவா? ஃப்ரெண்ட் அதான் ஃப்ரெண்ட்
இன்னைக்கு இல்லை, நாளைக்கு பேசலாம். அந்த ஸ்லாட் இன்னும் நான் பேசாத ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டுக்கு அப்புறம், சாரி ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு அப்புறம் நான் இன்னும் பேசாமல் இன்னும் சிலர் இருக்கீங்க, அவங்ககிட்ட பேசிடலான்னு இருக்கேன். பேசிட்டு நான் சொல்லிடுறேன் கண்டிப்பாக. எவ்வளோக்கு ஆல்ரெடி நம்ம பேசிட்டோம்னு நினைக்கிறேன். மென்டாரிங் செஷனில் அவங்ககிட்ட பேசிட்டேன். அதனால் இன்னும் நான் இப்போ ஒரு டைம் கூட பேசாமல் இருக்கீங்க, அவங்ககிட்ட நாளைக்கு பேசிட்டு கண்டிப்பாக நான் அவங்க திருப்பி செகண்ட் ரவுண்ட் நம்ம வரும்போது நான் பேசுகிறேன். அப்படி ஏதாவது சேட் பண்ணணும்னா இங்கே நம்ம கிளாஸ் முடிஞ்சோடனே இங்கே மெசேஜில் இருந்து சேட் பண்ணலாம். இங்கே நான் ஆன்சர் பண்ணிடுறேன். வாய்ஸில் பேசுறதா இருந்தால் திருப்பியும் வந்து அட்மின் வந்து உங்களை கனெக்ட் பண்ணுவாங்க. கனெக்ட் பண்ணோடனே பேசிடலாம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஜாகிரபி ஸ்டார்ட் பண்ணலாமா? ஏன்னா உங்களை வந்து நம்ம டோட்டலாக உங்களை நான் செக் பண்ணிட்டே போனாதான் நான் எதிர்பார்த்த ரிசல்ட் வரும் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. இப்போ ப்ரிலிம்ஸ்லேயே வந்து மொத்தமாக நான் வந்து இன்புட் கொடுக்குறேன், மொத்தமாக நீங்கள் எல்லாரும் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது என்ன ஆகுது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. அப்போ நான் தனித்தனியாக குரூப்பை ஃபார்ம் பண்ணிட்டு கரெக்டாக அவங்கள மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு போனேன் அப்படின்னா வந்து நான் எதிர்பார்த்த ரிசல்ட் வந்துடும் அப்படின்றது தான் இப்போ என்னுடைய இதாக இருக்குது, இன்டென்ஷனாக இருக்குது. ஸோ அதான் பண்ண போகிறோம். இது வந்து நெகட்டிவிட்டி எதுவுமே கிடையாது. நீங்கள் எடுக்கிற டிசிஷன் தான், அந்த டிசிஷனை சப்போர்ட் பண்ணி நான் வந்து கொண்டு போகிறேன், அவ்வளோதான். ஸோ அவங்களுக்கு எது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பேஸ்ட் ஆன் உங்கள் ஃபேமிலி சுச்சுவேஷன், உங்களுடைய ஏஜ் ப்ளஸ் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணலாம் அப்படின்றத நான் மென்டரிங் செஷன்லையும் சொல்லிட்டு இருக்கேன், இங்கேயும் சொல்லிட்டு இருக்கேன். அப்போ நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா முடிவு எடுத்தாச்சுன்னா அந்த முடிவு நோக்கி போயிட்டு இருக்கோம். பக்கத்து வீட்டுக்காரன் சொன்னா, எதிர் வீட்டுக்காரன் சொன்னா, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இந்த கதையெல்லாம் வந்து திருப்பி சொல்லக்கூடாது. நம்ம முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பியும் யோசிச்சு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவே பண்ணக்கூடாது, அதெல்லாம் யோசிக்கவே கூடாது. அதுக்கப்புறம் அதை நோக்கி வந்து போயிட்டே இருக்க வேண்டியதான். அது எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் போராடி ஜெயிக்கணும், அதுதான் வந்து நம்மளுடைய இலக்கா இருக்கும். சிலர் சொல்றாங்க நான் அதை பண்ணலான்னு சொன்னாங்க, சிலர் வந்து எஸ்எஸ்சி படிக்க சொன்னாங்க, அந்த சிலர்ன்றது வாழ்க்கைக்கு பிரயோஜனமே இல்லாதவங்க. முதல்ல முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு நல்லது நடந்தாலும் அதுக்கு நீங்க தான் காரணம், உங்களுக்கு ஏதாவது கஷ்டமா இருக்கு அப்படின்னா அதுக்கு நீங்க தான் காரணம். அப்ப கஷ்டத்தை வந்து போக்குறது அப்படின்றது உங்க கையில தான் இருக்கு. அதுக்கு என்ன அப்படின்றத நீங்க அந்த சொல்யூஷனை தான் நீங்க தேட ஆரம்பிக்கணும். அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, அதுதான் உனக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றதெல்லாம் இல்லை. நீங்க தீவிரமா அவங்கள பத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டு உங்களுக்கு எது கரெக்டா இருக்கும், உங்க வீட்டோட சிச்சுவேஷன் என்ன, ஃபினான்ஷியலா ப்ராப்ளம் என்ன, உங்க ஏஜ் என்ன, அட்டெம்ப்ட் இன்னும் எத்தனை இருக்கு, இதெல்லாம் டிசைட் பண்ணி நீங்க முடிவு எடுக்கணும். அதுதான் தெளிவான முடிவா இருக்கும். பக்கத்து வீட்டுக்காரன் அவங்க சொன்னாங்க, ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, இவங்க சொன்னாங்கன்னும் போது அவங்களுக்கு இதெல்லாம் தெரியுமா, உங்களை பத்தி 100% தெரியுமா, தெரியாது இல்லை. அப்போ அவங்க சொல்றதெல்லாம் எதுக்கு மேலே காதில் வாங்குறீங்க, அதெல்லாம் காதிலே வாங்காதீங்க. இப்போ நீங்க என்கிட்ட டிஸ்கஸ் பண்றீங்க, நான் உங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறேன் அப்படின்னா நீங்க சொல்றதை கேட்டுட்டு தான் நான் உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறேன். நானா கண்ண மூடிட்டு அட்வைஸ் கொடுக்கறது இல்லை. அப்போ உங்களை பத்தி முழுசா தெரிஞ்சதுனால நான் அட்வைஸ் கொடுக்குறேன். நான் கொடுக்குற அந்த அட்வைஸை நீங்க அப்படியே அதுக்கப்புறம் நீங்க யோசிச்சு பார்த்து அனலைஸ் பண்ணிட்டு சரி நான் இதை சூஸ் பண்ணிக்கிறேன், எனக்கு இது கரெக்டா இருக்கும் அப்படி சூஸ் பண்ணிட்டு அதுக்காக நீங்க 100% உங்களுடைய உழைப்பை போடணும் அப்படின்றதான் என்னுடைய எதிர்பார்ப்பா இருக்கு ஃப்ரெண்ட். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஃப்ரெண்ட் அதான் ஃப்ரெண்ட் மென்டரிங் செஷன் அப்படியே நீங்கள் ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருப்பீங்க. அட்மின் போஸ்ட் பண்ண உடனே யார் யாருக்கு மென்டரிங் வேணும்னு சொல்லி போட்டிருப்பீங்க. அந்த லிஸ்ட் பேஸ் பண்ணி அப்படியே போயிட்டு இருக்கு. ஸோ ஆல்ரெடி ஒரு என்ன சொல்ற ஒரு 30 to 40 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். போஸ்ட் ரிசல்ட்டுக்கு அப்புறமா இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அட்மின் சொல்லியிருக்காரு. ஸோ அவங்ககிட்டயும் நான் பேசி முடிச்சிருவேன். ஸோ ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் அட்மினை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா நோட் பண்ணிட்டு அப்படியே ஃபர்ஸ்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் தான், யார் ஃபர்ஸ்ட் நீங்கள் நேம் கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் அப்படின்ற மாதிரி போட்டு அப்படியே அந்த ஆர்டரில் போயிட்டு இருக்கு. ஓகேவா சுபி? சரி, நம்ம இன்னைக்கு ஜாகிரபி பார்த்துருவோம். என்விரான்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வேலை இருக்காதுல. ஸோ கனெக்ட் டெவலப்பர் வந்து இன்னும் முடிக்கல, நம்ம ஜாகிரபி முடிச்சு கொடுத்துட்டாங்க, அதனால இன்னைக்கு பார்த்துருவோம். அண்ட் ஒன் மோர், இந்த டாப்பர்ஸ் வந்து உங்ககிட்ட பேச வைக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்டு. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் கட்டமாக வந்து நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 11 மணிக்கு டாப்பர்ஸ் டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதில் அட்டன் பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்க, பேசுங்க, நீங்கள் கேளுங்க, உங்களோட டவுட்ஸ் என்ன அப்படின்றத நீங்கள் கேளுங்க. கண்டிப்பாக அவங்க வந்து உங்களுக்கான ரிப்ளை வந்து கொடுப்பாங்க. ஸோ இது வந்து மெயினாக யாருக்காக அப்படின்னா நம்ம அகாடமி ஸ்டூடெண்ட்டுக்காக தான் ஃப்ரெண்ட் போட்டிருக்கோம். அதர் ஸ்டூடெண்ட்ஸு சீரியஸாக இருக்காங்க, நான் ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னும் போது ஸோ அவங்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்றது தான் இருக்குது. ஆனால் மெயின் மோட்டிவ் என்ன அப்படின்னா நம்ம அகாடமி ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுக்கணும் அப்படின்றத நம்ம மெயின் மோட்டிவ்ல வந்து பண்ணுறோம். ஸோ அதர் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னும் போது பேஸ்ட் ஆன் வந்து ஸோ அவங்க கூகுள் ஃபார்ம் ஃபில்அப் பண்ண வைக்க போகிறோம். பண்ணிட்டு ஸோ அதில் நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி தான் ஆட் பண்ண போகிறோம். எல்லாரையும் நம்ம உள்ளே கொண்டு வர போகிறதுல வந்து அந்த மாதிரி நம்ம வந்து பார்த்து ஃபில்டர் பண்ணி தான் பண்ண போகிறோம். ஆனால் உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி டாப்பர்ஸ் கிட்ட பேசுறதுக்கு, அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. எனக்கு தெரியாது, நான் குரூப்பில் போட்டது நான் பார்க்கல, இந்த கதையெல்லாம் பின்னாடி வந்து சொல்லக்கூடாது. அதனால அலர்ட்டாக இருக்க வேண்டியது நீங்கள் தான், ரொம்ப ஷார்ப்பாக இருக்கணும். எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் சம்மந்தமாக என்னென்னலாம்
கிடைக்குதோ அது என்னன்னு ஒரு 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 எட்டு அப்படி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் அலர்ட்டாக இருக்கணும் ஃப்ரெண்டு. ஓகேவா? சரி, ஜாகிரபி அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அது ஒரு ஜாலியான டாபிக். காரணம் என்ன அப்படின்னா புக்கில் இருக்கிறது தான் நமக்கு அப்படியே வரப்போகுது அப்படின்னு பார்க்குறோம். மெஜாரிட்டி அப்படி தான் வந்து நம்ம ஏற்கனவே வந்து ப்ரிலிம்ஸ்லையும் படிச்சிருக்கோம். இது வந்து இது சயின்ஸு, ஆனால் சோசியல் சயின்ஸ் புக்கில் எடுத்துகிட்டு போய் வச்சிருக்காங்க ஸ்கூலில் இருந்து. ஸோ நம்ம இது என்ன சொல்லணும்னா சயின்டிஃபிக் சப்ஜெக்ட் தான் ஜாகிரபி பொறுத்தவரையும். சில டாபிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே நம்ம ப்ரிலிம்ஸில் படித்த அதே டாபிக்ஸ் தான் வந்து இருக்கு. அண்ட் 75 மார்க்ஸ் வந்து. ஸோ அது இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததுல வந்து பார்த்தீங்கன்னா 100 150 அப்படின்னு சொல்லி மார்க் வந்து ஸ்ப்ளிட் அப் பண்ணியிருப்பாங்க. ஜிஎஸ் பேப்பர் 1ல, ஜிஎஸ் பேப்பர் 2ல வந்து லைக் வந்து இப்போ மாடர்ன் ஹிஸ்ட்ரி 100 மார்க்ஸ், சோசியல் ஹிஸ்ட்ரி 100 மார்க்ஸ்னு இருக்கும், எத்திக்ஸ் வந்து 50, அடுத்து வந்து பாலிட்டி 100 மார்க்ஸ், அண்ட் சயின்ஸ் அண்ட் டெக் 100 மார்க்ஸ், தமிழ் சொசைட்டி 15 இருக்கும். ஆனால் இந்த தேர்ட் பேப்பர் ஜிஎஸ்ல வந்து ஜிஎஸ் 3ல வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட், நமக்கு ஜாகிரபியில் வந்து 75, என்விரான்மெண்ட்ல 75 அண்ட் எக்கனாமிக்ஸ்ல வந்து 100 அப்படின்ற மாதிரி ஸ்ப்ளிட் அப் பண்ணியிருக்காங்க வந்து. ஸோ அப்போ இங்கே 75 மார்க் அப்படின்றது நீங்கள் எழுத போறீங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும் ஃப்ரெண்ட். வந்து டோட்டலாக எழுத போகிற நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ அப்போ 3 10 மார்க்கு, 3 15 மார்க், எல்லாமே இப்படி தான் யோசிக்கணும் ஃப்ரெண்ட். வந்து அதாவது என்னன்னா பிரிச்சிடணும் ஃபுல்லாகவே. நீங்கள் ஒரு விஷயத்த யோசிச்சிங்கனாவே அதை வந்து ஒரு மெயின்ஸ் கேண்டிடேட் வந்து எப்படி யோசிக்கணும்னா மொத்தமாக 3 10 மார்க் எழுத போகிறேன், 3 15 மார்க் எழுத போகிறேன், அப்போ 30 மார்க்கு, 45, அப்போ 75 மார்க்கு அப்படின்னு சொல்லி இப்போவே டிசைட் பண்ணிடணும். அப்போ செம்மையாக பண்ண போகிறோம், செதுக்க போகிறோம், அப்போ மொத்தம் 6 மேப் போட போகிறோம். இதில் இந்தியா மேப் போடுவோமா, வேர்ல்டு மேப் போடுவோமா, தமிழ்நாடு மேப் போடுவோமா, இந்த மாதிரி நம்ம வந்து அடுத்தடுத்து உள்ளுக்குள்ளே வந்து நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிடணும். இந்த மேப் போடுற கதையெல்லாம் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டெய்லி டெஸ்ட், வீக்லி டெஸ்ட் எழுதும் போது வரும். அதுக்கப்புறம் பிவைக்கு அனலைஸ் பண்ணும்போது டெஃபினட்டாக வரும் வந்து. ஸோ அந்த 2 இடம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்னா ட்ரிகர் பண்ணி விட்டுரும் வந்து. அப்போ அந்த ஐடியாஸ் ஜெனரேட் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா டெஸ்ட் ப்ராக்டிஸும் பிவைக்கும் தேவைப்படுது. அப்படி இல்லை அப்படின்னா நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, சம் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சார் நான் இப்போ நோட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சா கரெக்டாக இருக்குமா அப்படின்னு. சரி, இப்போ ஆரம்பிக்கிறேன், கரெக்டாக தான் இருக்குது, எப்போ முடிப்பீங்க அப்படின்னு கேட்டால் தெரியல. எந்தெந்த சப்ஜெக்ட் நோட்ஸ் எடுக்க போறீங்கன்னா தெரியல வந்து. ஆக மொத்தத்தில் மெயின்ஸ் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா ஏதோ நோட்ஸ் மேக்கிங் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி வச்சுக்காங்க. அப்போ நோட்ஸ் எதுக்கு எடுக்கிறேன், யாருக்கு எடுக்கிறேன்னு தெரியாம போயிட்டு முடியறது அப்படின்றது நோட்ஸ் மேக்கிங் அப்படின்னு பார்க்கலாம். வித் டெஸ்ட் ப்ராக்டிஸ் அண்ட் பிவைக்கு அனலைசிஸோட சேர்ந்த மாதிரி நோட்ஸ் மேக்கிங் பண்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். நம்ம அதை ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து புரிய ஆரம்பிச்சிடும். நம்ம மண்டேல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு போக 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 புரிஞ்சிடும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து. ஓகே ஃப்ரெண்ட் வந்து. ஸோ இப்போ நம்ம இந்த குரூப் 1 மெயின்ஸ்ல இருக்கிற ஸ்டூடெண்ட் வந்து ஃபுல் ஃபெஜ்டாக நீங்கள் மெயின்ஸ்க்கு இந்த வருஷம் எழுத போகிற ஸ்டூடெண்ட்டுக்கு ஈக்குவலாக 101 டெஸ்ட் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும், அண்ட் நோட்ஸ் மேக்கிங் பண்ணணும், பிவைக்கு அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு பண்ணிட்டு. அந்த குரூப் 2 ப்ரிலிம்ஸ் எழுதுற ஸ்டூடெண்ட் வந்து உங்களால முடிஞ்சதை நீங்க பண்ணுங்க, காம்ப்ரமைஸ் பண்ண கூடாது. குரூப் 2 ப்ரிலிம்ஸ் வந்து நான் வந்து சரியா பண்ணல குரூப் 1க்காக அப்படின்னு சொல்லிட்டு, குரூப் 1 ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணா அங்கேயும் நான் கம்ப்ளீட் பண்ணல, அங்கேயும் அரைக்குறையமா தான் பண்ணி வச்சிருக்கேன், இங்கேயும் நான் சரியா பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துடவே கூடாது, 2 கண்ட நிலைமை வந்துடக்கூடாது அப்படின்ட்டு தான் நம்ம தனித்தனியா பிரிக்கிறது. ஸோ இப்போ நம்ம ஜாகிரபி அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஃப்ரெண்ட் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி 75 மார்க்ஸ், 3 10 மார்க்ஸ், 3 15 மார்க்ஸ் அப்படி சொல்லி பார்க்குறோம் ஃப்ரெண்ட். வந்து இதில் நமக்கு யூனிட் 6ல வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்க போகுது, ஜாகிரபி அண்ட் என்விரான்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டும் சேர்ந்த மாதிரி தான் இருக்க போகுது அப்படின்னு பார்க்குறோம். வந்து எங்கன்னா குரூப் 2 மெயின்ஸ் சிலபஸ்ல அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு நிமிஷம். இது ஆக்சுவலாக வந்து இங்கே குரூப் 2 1 போட்டார், சாரி, இது வந்து 2 ஃப்ரெண்ட் 2ல இருக்கக்கூடிய சிலபஸ் தான். இதில் வந்து ஒரு பார்ட் வந்து ஜாகிரபி இருக்கும், இன்னொரு பார்ட் வந்து என்விரான்மெண்ட் இருக்கும். நம்ம அதை தனித்தனியாக பிரித்து போட்டிருக்கோம். காரணம் என்ன அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்னதான், குரூப் 1 குரூப் 2 ஒரே நேரத்தில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுனால நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா டீகோடிங்லேயே வந்து 1 and 2 அப்படின்னு சொல்லி நம்ம பிரித்து போட்டிருக்கோம் வந்து. ஓகேவா? ஸோ இதில் எர்த் அண்ட் யூனிவர்ஸ், சோலார் சிஸ்டம், புவி மற்றும் பிரபஞ்சம், சூரிய குடும்பம் அப்படின்னு பார்க்கும்போது வந்து 6th புக்கு 11th புக்கு வந்து நம்ம கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அட்மாஸ்பியர் அப்படின்னு எடுத்துட்டா 9th and 11th, அண்ட் லித்தோஸ்பியர்லேயே வந்து 8th 9th 11th அப்படின்னு பார்க்குறோம். அண்ட் ஹைட்ரோஸ்பியர் வந்து 8th 9th 11th வந்து இருக்கு. ஸோ நீங்க எங்க போய் படிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க கொடுத்துருக்கோம். இதுதான் நம்ம கம்பைல் பண்ணி என்ன பண்ண போறோம்னா அவங்களுக்கு வந்து கொடுக்க போறோம். இது இல்லாம அடிஷனலா இன்னும் சில டாபிக்ஸ் வந்து நம்ம கொடுக்க போறோம் அப்படி பார்க்குறோம். மெயின்ஸ் பொறுத்தவரையும் நம்ம இங்க டீகோடிங் போடுறது இல்லாம வந்து எக்ஸ்க்ளூசிவா நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டுமே வந்து நம்ம யூனிவர்சிட்டி புக்ஸை ரெஃபர் பண்ணி கொடுக்கலாம், கண்டென்ட் கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். இது எதுக்காக அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா உங்களை பாஸ் பண்ண வைக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தான். ஸோ அதனால அதை மட்டும் தனியாக எடுத்து நம்ம போட்டு கொடுக்க போறோம். இது எங்க இருக்க போகுது அப்படின்னா நமக்கு வீக்லி டெஸ்ட்லையும் இருக்கும்,
அண்ட் கிளாஸ்லயும் உங்களுக்கு அடிஷ்னலா வந்து இன்புட் வந்து கொடுக்கப்படும் அப்படின்னு பார்க்குறோம் வந்து ஓகேவா. ஸோ அதே மாதிரி நமக்கு 6th டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா அண்ட் தமிழ்நாடு லொகேஷன் பிசிக்கல் டிவிஷன்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு குலர் புக்லயும் இருக்கு அண்ட் 10th புக்லயும் இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ட்ரைனேஜ் அப்படின்றது குலர் புக் அண்ட் 10th புக்ல இருக்கு. அண்ட் வெதர் அண்ட் கிளைமேட் மான்சூன் ரெயின்ஃபால் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 8th 10th அண்ட் சாப்டர் 5 வந்து குலர் புக் அப்படின்னு பார்க்குறோம். ஜாகிரபி பொறுத்தவரை எப்படி நம்ம பாலிட்டி லட்சுமிதான் சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி ஜாகிரபிக்கு முக்கியமான ஒரு புக் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டிஆர் குலர் புக் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இது வந்து இம்பார்ட்டன்டான புக். ஈவன் இதை வந்து நம்ம வந்து யூபிஎஸ்சிக்கு மெயின்ஸுக்கும் இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் பிரிலிம்ஸ்லயும் இந்த புக் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணக்கூடிய ஒரு புக் தான் அப்படின்னு பார்க்குறோம் ஃப்ரெண்டு. இது இல்லாமல் சவீந்திரா சிங் சொல்லிட்டு அடிஷனலாக ஒரு புக் இருக்கு யூபிஎஸ்சியில் மெயின்ஸ் ஆப்ஷனுக்கு தேவைப்படுற கண்டென்ட் நம்ம அங்கிருந்து மட்டும் எடுத்து உங்களுக்கு கொடுக்க மாதிரி இருக்கும் ஃப்ரெண்டு. நேச்சுரல் ரிசோர்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6th புக்ல இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அண்ட் சாயில், அதுக்கப்புறம் நேச்சுரல் வெஜிடேஷன் அண்ட் வைல்ட் லைஃப் அண்ட் இரிகேஷன் அண்ட் மல்டிபர்பஸ் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் மினரல் ரிசோர்சஸ் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இதுவும் அதே மாதிரி தான் நம்ம புக்கில் எக்ஸாக்டாக எந்த பேஜில் இருக்கு அப்படின்னு போட்டிருக்கோம். எனர்ஜி ரிசோர்சஸ் அப்படின்ற டாப்பிக்கும் நமக்கு எங்கெங்க எதுக்கு அப்படி போட்டிருக்கோம். அக்ரிகல்ச்சர், கிராஸ், லிவ் ஸ்டாக் அண்ட் ஃபிஷரிஸ் அப்படின்னு பார்க்குறோம். இதுவும் அப்படியே நமக்கு குரூப் 1 குரூப் 2 ரெண்டுத்துலையும் இருக்கு. இண்டஸ்ட்ரீஸ் வந்து குரூப் 1 குரூப் 2ல இருக்கு. பாப்புலேஷன் growth அப்படின்றது வந்து குரூப் 1ல இருக்கு, குரூப் 2ல கிடையாது அப்படிங்கிறோம். ஸோ அதுக்கு அடுத்து ட்ரேட் வந்து குரூப் 1, வந்து ஜியோ பாலிட்டிக்ஸ் அண்ட் பார்டர் டிஸ்பியூட்ஸ் வந்து குரூப் 1ல இருக்கு, குரூப் 2ல கிடையாது. அதுக்கு அடுத்து நமக்கு ஓஷன் அண்ட் சி, பாட்டம் ரிலீஃப் ஃபியூச்சர்ஸ் அண்ட் இந்தியன் ஓஷன், அரேபியன் சி இப்படி பார்க்குறோம். ஸோ குரூப் 1ல இருக்கு ஃப்ரெண்ட். அண்ட் அதே மாதிரி ஜியோ ஸ்பேஷியல் டெக்னாலஜி, ரிமோட் சென்சிங், ஜியோகிராபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படின்னு குரூப் 1ல இருக்கு, குரூப் 2ல கிடையாது. மேப் லொகேட்டிங் ஃபியூச்சர்ஸ் அண்ட் பிளேசஸ் அப்படின்னு குரூப் 1ல இருக்கு, குரூப் 2ல கிடையாது. அண்ட் டிரான்ஸ்போர்ட், ரோடு, ரயில்வே, வாட்டர், ஏர் அப்படின்றது குரூப் 2 2A ல இருக்கு. சரி, குரூப் 2 மெயின்ஸ்ல இருக்கு. அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போத் ரெண்டு சிலபஸ்லையும் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு வார்த்தை ஆட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்க்கும் மெயின்ஸ்க்கு எக்ஸ்க்ளூசிவா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃப்ரெண்ட் வந்து ஜனவரி பிப்ரவரின்னு சொல்லி போட போறோம். அகைன் நம்ம ப்ரிலிம்ஸ்ல எப்படி கிறிஸ்பா கொடுத்தோமோ அதே மாதிரி தான் கொடுக்க போறோம். இப்போ ஜனவரி பிப்ரவரி அப்படின்றது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வீக்லேயே கவர் பண்ண போறோம் ஃப்ரெண்ட். மெயின்ஸ்க்கான கரண்ட் அஃபேர்ஸ் அங்கே நம்ம கவர் பண்ணிட்டு போறோம். ஸோ அதுக்கப்புறமா நம்ம வந்து அப்படி ஒவ்வொரு மந்தா கவர் பண்ணிட்டு அப் டு நம்ம இப்போ அப்கமிங் எக்ஸாம் அப்படின்னு நம்ம நவம்பர் இருக்கு அப்படின்னா, ஸோ நம்ம செப்டம்பர் வரையும் நவம்பர், நம்ம ப்ராபப்லி நவம்பரில் நமக்கு எக்ஸாம் இருக்கும். நம்ம அக்டோபர் வரையும் நம்ம கவர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்டு. அக்டோபர் வரையும் மெயின்ஸ் வந்து 10 மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மெயின்ஸ் வந்து கவர் பண்ணுவோம். குரூப் 2க்கு அப்படியே கண்டினியூ ஆகி அப்படியே போகும் ஃப்ரெண்டு. குரூப் 2க்கும் அதே மெயின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் தான். அப்படியே ஜனவரிலேருந்து நம்ம ஆரம்பிச்சு எப்போ குரூப் 2 எக்ஸாம் இருக்கோ அதுக்கு முந்தின மாதம் வரையும் நம்ம கவர் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்டு. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றது பார்ப்போம். ஸோ அப்போ குரூப் 1 மெயின்ஸ் ஓரியன்டாக நம்ம போட்டிருக்கோம். இதில் குரூப் 2க்கு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த டாபிக் குரூப் 2ஓட ஓவர்லாப் ஆகுதோ ஸோ அந்த டாபிக் நம்ம தனியாக இதே மாதிரி போட்டுட்டு, அது இல்லாமல் குரூப் 2ல மட்டும் இருக்கிற டாபிக்ஸ் இருந்தது அப்படின்னா ஸோ அதுக்கும் நம்ம வந்து பிவைக்யூ வந்து அனாலிசிஸ் வந்து போடுவோம். பட் போஸ்ட் நம்ம ப்ரிலிம்ஸ்க்கு அப்புறமா செப்டம்பர் 28க்கு அப்புறமா உங்களுக்கு வந்து இதே மாதிரி இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் இருக்கும். அங்கே வந்து எக்ஸ்க்ளூசிவாக நம்ம குரூப் 2 மட்டும் டார்கெட் பண்ணி உங்களுக்கு போட்டு கொடுப்போம். பிவைக்யூ வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணி படிக்கிற மாதிரி குரூப் 2 மெயின்ஸ்க்கு அப்படி சொல்லிட்டு. ஸோ எர்த் அண்ட் யூனிவர்ஸ், சோலார் சிஸ்டம் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி ஸ்டார்ஸ், மில்கி வே, லாட்டிடியூட்ஸ், ஸ்லோப் அண்ட் ஆஸ்பெக்ட் பற்றி கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க ஃப்ரெண்டு. ஸோ அப்போ இது வந்து 3 மார்க்ஸ்ல கேட்ட கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸே இல்லை. அண்ட் சாய்வு அம்சத்தை வேறுபடுத்தி அதன் பயன்பாடுகளை குறிப்பிடும் அப்படின்றது இது வந்து யூபிஎஸ்சி மெயின்ஸ் கொஸ்டின் ஃப்ரெண்ட் வந்து ஆக்சுவலாக. அட்மாஸ்பியர் அடுத்து வளிமண்டலம், கொரியலிஸ் போர்சஸ், அந்த கொரியலிஸ் லான்னு சொல்லுவோம். அரோரா பொரியலிசிஸ், அட்மாஸ்பிரிக் சர்க்குலேஷன், அட்மாஸ்பிரிக் லேயர் வந்து இது ஆல்ரெடி நம்ம ப்ரிலிம்ஸ்ல படிச்சது தான், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். கொரியலிஸ் ஃபோர்ஸ் அப்படின்னா மேலே வந்து வட அரைக்கோளத்தில் எப்படி திரும்பும் அப்படின்னா வலதுபுறமா திரும்பும், தென் அரைக்கோளத்தில் இடதுபுறமா திரும்பும் அப்படின்னு பார்த்தோம். வந்து அரோரா பொரியலிசிஸ் அப்படின்றது வந்து ஹையர் லாட்டிடியூட்ல போய் இருந்தோம்னா நமக்கு ஐனோஸ்பியர்ல கலர்ஃபுல்லான லைட்ஸ் வந்து தெரியும் அப்படின்னு பார்ப்போம். அரோரா ஆஸ்ட்ராலிசிஸ் அப்படின்றது வந்து ஆஸ்திரேலியால இருக்குதுன்னு பார்க்குறோம். வந்து ஸோ அதுக்கடுத்து 50 மார்க்ல வளிமண்டல சுழற்சியின் முப்பட்ட முறை மாதிரி வரைவுக. ஸோ அப்போ நமக்கு செல், ஃபெரல் செல், ஹேர்லி செல் சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா செல் இருக்கும். அந்த செல் அப்படின்றது சைக்கிள் தான், ஏரோட சைக்கிள் வந்து எங்கே வந்து ஹை ப்ரெஷர் இருக்குது, எங்கே லோ ப்ரெஷர் இருக்குது. லோ ப்ரெஷர் போது விண்டு ரைஸ் ஆகும், ஹை ப்ரெஷர் போது விண்டு சப்சைட் ஆகும் வந்து. ஸோ அப்போ கீழே அது என்ன விண்டா போகும் அப்படின்னா வந்து நமக்கு பிளானட்டரி விண்ட்ஸாக வந்து டிராவல் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரிலிம்ஸ்ல பார்த்துருப்போம். ஸோ அதுதான் இங்கேயும் இருக்கு. அந்த ட்ரோபோஸ்பியர் இஸ் வெரி சிக்னிஃபிகன்ட் அட்மாஸ்பியரிக் லேயர் தட் டிட்டர்மைன்ஸ் த வெதர் ப்ராசஸ் ஹவ் அப்படின்னு பார்க்குறோம். ட்ரோபோஸ்பியர்ல தான் நமக்கு எல்லாமே நடக்கும் வந்து. ஸோ அங்கே தான் வந்து கிளவுட் இருக்கும், அண்ட் ஏரோட டென்சிட்டி வந்து 90% அங்கே தான் இருக்கும், அண்ட் ஹியூமிடிட்டி இருக்கும், வாட்டர் வேப்பர் அதுல தான் இருக்கும், டஸ்ட் இருக்கும். ஸோ அப்போ ரெயின்ஃபால் இருக்கும். அப்போ வெதரிங் ப்ராசஸ் நடக்கக்கூடிய இடமா எங்க இருக்கு, லைட்டனிங், தண்டர் அப்படின்னு எல்லாமே ஏற்படுற இடம் எங்கன்னா ட்ரோபோஸ்பியர் அப்படி சொல்லி பார்க்குறோம். ஸோ அது வந்து நமக்கு அட்மாஸ்பியரிக் லேயர்ல பாட்டம் லேயரா வந்து இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அது டிட்டர்மைன்ஸ் வெதர் ப்ராசஸ் அப்படின்றத கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. அப்படி எப்படின்ட்டு. லித்தோஸ்பியர் அப்படின்னு பார்க்கும்போது வந்து ஐசோஸ்டாசிக் பிரின்சிபல்ஸ், இக்னியஸ் ராக்ஸ், எர்த்குவேக், ரிகோலித், இந்த டைப்ஸ் ஆஃப் ராக்ஸ், இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி எர்த், பிரைமரி ராக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். லேண்ட்ஸ்லைட்ஸ் அண்ட் மேண்டில் ப்ளூம், பிளேட் டெக்டானிக்ஸ், ஃபோல்டு மவுண்டைன், ஐலாண்ட்ஸ் அண்ட் கான்டினென்டல் ட்ரிஃப்ட் அண்ட் சீ ஃப்ளோர் ஸ்ப்ரெட்டிங் அண்ட் வல்கானிக் எரப்ஷன்ஸ் அண்ட் சர்க்கம் பசிபிக் சோனு,
இதெல்லாம் வந்து நமக்கு யூபிஎஸ்சி அண்ட் டிஎன்பிசி ரெண்டுத்துலையும் கேட்ட கொஸ்டின்ஸ் தான் நம்ம இங்கே மொத்தமாக போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட். இதில் நமக்கு ப்ரிலிம்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா லித்தோஸ்பியர் வந்து கிடையாது வந்து. ஸோ மெயின்ஸில் தான் நமக்கு என்ன இருக்குன்னா லித்தோஸ்பியர் இருக்குது. இதே லித்தோஸ்பியர் வந்து யூபிஎஸ்சி மெயின்ஸ்லேயே இருக்குது வந்து. ஸோ சில சம் ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து நம்ம யூபிஎஸ்சியோட கொஸ்டின்ஸ் வந்து கீழே வந்து கொடுத்துருக்கோம் வந்து. அந்த டிஎன்பிசியில் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்கேன் வந்து. ஸோ அப்போ லித்தோஸ்பியர்னா வேற ஒன்றும் கிடையாது, புவியோட ஓடு வந்து. அந்த ஓடு சம்பந்தமாக கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதில் என்னென்ன தியரி இருக்கு அப்படின்றது, ஸோ அதில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்கு, ஸோ அதோட ஸ்ட்ரக்சர் என்னென்ன அப்படின்றத பேஸ் பண்ணி தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட். ஆல்ரெடி இங்கெல்லாம் நம்ம டயக்ராம் போட்டு நம்ம எழுதுற மாதிரி தான் இருக்கும். எங்கெங்கெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அங்கெல்லாம் என்ன பண்ணிடணும் அப்படின்னா, ஸோ மேப்போ டயக்ராமோ நம்ம போட்டோம் அப்படின்னா நம்மளோட ஆன்சர் வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். ஏற்கனவே சொன்னதான் 3 10 மார்க் எழுத போறீங்க, 3 15 மார்க் எழுத போறீங்கன்னு சொல்லிட்டு மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட். அப்படியே நம்ம கொண்டு போயிடலாம். ஓகேவா? ஸோ அது இம்பார்ட்டன்ட் அப்படி பார்க்குறோம். ஸோ அதுக்கு அடுத்து இந்த ஹைட்ரோஸ்பியர். ஹைட்ரோஸ்பியர் அப்படின்னும் போது அந்த பாறை இருக்குல்ல, அந்த பாறையில் எங்கெல்லாம் பள்ளமா இருக்கும், ஸோ அங்கே வந்து வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா தேங்கி இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அது என்னன்னா ஓஷன் தான், வேற ஒன்றும் இல்லை. ஓஷன் சி இருக்குல்ல, ஸோ அதான் ஹைட்ரோஸ்பியர்னு பார்க்குறோம். இந்த ஹைட்ரோஸ்பியர் பேஸ் பண்ணி அப்படின்னும் போது இந்த ஹைட்ரோஸ்பியர் எதோட சேர்ந்து இருக்குன்னா அட்மாஸ்பியரோட சேர்ந்து இருக்கும். அந்த சைக்கிளில் அப்படி சேர்ந்து இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ ஹைட்ரோஸ்பியர்னா என்ன, salinity ஆஃப் ஓஷன்னா என்ன வந்து, அப்புறம் பிரிங் அவுட் த ஓஷன் கரண்ட்ஸ். ஓஷன் கரண்ட்ஸ் நம்ம படிச்சிருப்போம், வார்ம் கரண்ட், கோல்டு கரண்ட்னு சொல்லி படிச்சிருப்போம் வந்து. ஸோ அப்போ ஈக்குவட்டார்ல இருந்து போலார் போச்சுன்னா அது என்ன சொல்லுவோம், வார்ம் கரண்ட். போலார்ல இருந்து ஈக்குவட்டார் டுவர்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா அது வந்து கோல்டு கரண்ட் சொல்லுவோம். அப்போ எங்க இருந்து வருதோ அதோட ஆரிஜின் பிளேஸ் வச்சு நம்ம அது வந்து வார்ம் ஆர் கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா டிஃபரன்ஷியேட் பண்றோம் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதே மாதிரி ஃபிஷிங் இண்டஸ்ட்ரி ஆஃப் த வேர்ல்டு அப்படின்றது எங்க இருக்கு, ரோல் ஆஃப் ஃபிஷிங் இண்டஸ்ட்ரி வந்து அண்ட் ஃபோர்சஸ் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஓஷன் கரண்ட்ஸ் பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு ஏற்கனவே தெரியும் வார்ம் கரண்ட் கோல்டு கரண்ட் ரெண்டு மீட் பண்ற பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த டெம்பரேச்சர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்கே growth வந்து பைட்டோபிளாங்க்டன்ஸ் growth வந்து அதிகமாக இருக்கும். அதை ஃபுட்டாக எடுத்துக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷஸ் வரும் அப்படி பார்க்குறோம். ஸோ அப்போ அங்கே ஃபிஷிங் அப்படின்றது வந்து அதிகமாக வந்து கிடைக்கும். மேஜர் அப்படின்னு பிளேசஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஜப்பான் பக்கத்தில், கனடா பக்கத்தில் அண்ட் சவுத் அமெரிக்கா, அர்ஜென்டினா பக்கத்தில் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் ஃபிஷிங் கிரௌண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். அண்ட் குளோபல் வார்மிங் பற்றி கேட்டிருக்காங்க, கோரல் லைஃப் பற்றி கேட்டிருக்காங்க, டெட் ஜோன்ஸ் ஆஃப் மெரைன் எக்கோசிஸ்டத்தில் எங்கே அப்படின்றது கேட்டிருக்காங்க, இறந்த மண்டலங்கள் பரவுதல், அப்புறம் ஓஷனிக் salinity பற்றி கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட். மல்டி டைமென்ஷனல் எஃபெக்ட் அப்படின்றது வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து ஆரிஜின் ஆஃப் ஓஷன் கரண்ட்ஸ் அப்படின்னும் போது வந்து எங்க இருந்து ஆரிஜினேட் ஆகுது, அது திருப்பி ரிப்பீட்டட் கொஸ்டின் வந்து how do ocean currents and water masses differ in the impacts on marine life and coastal environment அப்படின்னு எப்படி வந்து இம்பாக்ட் பண்ணும் அப்படின்னு கேட்டிருக்கேன். why is the world today confronted with crisis of availability and access of fresh water resources? ஏன்பா தண்ணி பத்த மாட்டேங்குது, தண்ணி பிரச்சனை என்னன்னா நம்ம தண்ணியை சரியா பயன்படுத்துறதில்ல, மேனேஜ்மெண்ட் வந்து போரா இருக்கு, தண்ணி வந்து வேஸ்ட் ஆகுறது வந்து. ஸோ இப்போ சில இடங்கள்லாம் தண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரொம்ப அனாவசியமாக வந்து வீணாகிட்டு இருக்கும். ஒன்று லீக்கேஜ் ப்ராப்ளமாக இருக்கும், இல்லை அப்படின்னா வந்து என்ன சொல்றது, ஒரு கை கழுவுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 டம்ளர் தண்ணி இருந்தால் போதும், ஆனால் ஒரு மக்கு தண்ணி எடுத்து ஊற்றி கையை வந்து கழுவுறது. ஸோ அதே மாதிரி வந்து நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்து, வாட்டர் வந்து தண்ணி தானே அப்படி சொல்லி தண்ணி மாதிரி செலவு பண்ணுறோம் அப்படின்னு ஒரு ஃபேமிலியே இருக்கு. ஆனால் தண்ணி மாதிரி செலவு பண்ணுறதுனால தான் நமக்கு என்ன பிரச்சனை வருது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கார்சிட்டி ஆஃப் வாட்டர் அப்படின்ற பிரச்சனை வருது அப்படி பார்க்குறோம். ஸோ அப்போ ஆக்சஸ் ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர் அப்படின்றது ரொம்ப கம்மி தான், லெஸ் தென் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டோட்டல் ஃப்ரெஷ் வாட்டர் அப்படின்றது சலைன் வாட்டர் ஃப்ரெஷ் வாட்டர் நம்ம கம்பேர் பண்ணும்போது ப்ரிலிம்ஸ்ல படிச்சிருப்பீங்க 2.5% அப்படின்னா அதுக்கு கீழே தான் இருக்கு அப்படி பார்க்குறோம். ஸோ அப்போ மீதி இருக்க 97.5% என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சலைன் வாட்டர் தான். அப்போ கடல் தண்ணியை குடிநீராக மாற்றுறதுட்டுலாம் இருக்குல்ல, அதை பற்றி நம்ம ஏன் கவலைப்படணும் அப்படின்னு மாதிரி கேட்பீங்க. பட் அப்படி மாற்றும் போது அந்த சால்ட் இருக்குல்ல, அந்த நம்ம பியூரிஃபை பண்ணும்போது எக்ஸசிவாக சால்ட் வந்து நம்ம கடலுக்கு அனுப்புறோம். ஸோ அது அந்த இடத்துல வந்து சலினிட்டி அதிகப்படுத்துது. ஸோ அந்த இடத்துல இருக்கிற எக்கோசிஸ்டத்தை அஃபெக்ட் பண்ணுது. அப்போ ஒரு பொல்யூஷனாக வந்து இருக்கு. அப்போ நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய வாட்டரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணணும், அளவாக யூஸ் பண்ணுவோம், நமக்கு பிரச்சனை இருக்காது. அதே மாதிரி கிரவுண்ட் வாட்டர் அப்படின்றதும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்து யூஸ் பண்ணணும், அது ஓவராக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு பிரச்சனை. பயோஸ்பியர் அப்படின்னா 3 சேர்ந்தது, லித்தோஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர், அட்மாஸ்பியர், இது 3 சேர்த்தீங்க அப்படின்னா அதான் பயோஸ்பியர் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 6 பயோஸ்பியர் ரிசர்வ் இன் இந்தியா, 3 மார்க்ஸ்ல ரொம்ப பழைய கேள்வி, டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. அண்ட் பயோஸ்பியர் ரிசர்வ் பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ்ல படிச்சிருப்பீங்க. இந்தியா அண்ட் தமிழ்நாடு லொகேஷன் பிசிக்கல் டிவிஷன்ஸ் அப்படின்னு போது வந்து இதில் கோரல் ரீஃப் ஏரியா ஆஃப் இந்தியா எங்கெங்க இருக்கு அப்படின்னாவே நம்ம அரேபியன் சீல இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். அண்ட் அதே மாதிரி பிளாயா டெரைனா என்ன அண்ட் பேட்லாண்ட்ஸ் இன் இந்தியா, அதுக்கப்புறம் இந்த நார்த்தன் இந்தியன் பிளைன்ஸ் அண்ட் பெனிசுலார் இந்தியன் பிளைன்ஸ், கோஸ்டல் ரீஜன்ஸ், டெசர்டிஃபிகேஷன், கிரேட் பிளைன்ஸ், சிவாலிக்ஸ், லெசர் ஹிமாலயாஸ், சப்கான்டினென்ட், ஹிமாலயாஸ், வெஸ்டர்ன் காட்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். இதெல்லாம் இதில் இருக்கக்கூடிய கீவேர்டு. இந்த கீவேர்டை பேஸ் பண்ணி அப்படியே கேட்டிருக்காங்க. அப்படியே நம்ம இங்கிருந்து அப்படியே இங்கே ஜம்ப் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ நம்ம இந்த கொஸ்டின்ஸ்க்கான நம்ம என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா whereas the British planters had developed tea gardens all along the Shivaliks and lesser Himalayas from Assam to Himachal Pradesh. In effect, they did not succeed beyond the Darjeeling area. So, அப்போ டார்ஜிலிங் ஏரியா தாண்டி அவங்களால பண்ண முடியல அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ எங்கே ஆரம்பிச்சுன்னா அலாங் த சிவாலிக் அண்ட் லெசர் ஹிமாலயாஸ் ஃப்ரம் அஸ்ஸாம் டு இமாச்சல் பிரதேஷ் அப்படின்னு பார்க்குறோம்.
ஆனா டார்ஜிலிங் தாண்டி ஏன் அங்க வந்து பண்ண முடியல, அது காரணம் என்ன, அப்ப அங்க இருக்கிற கிளைமேட்டிக் கண்டிஷன் என்ன, அங்க ரெயின்ஃபால் என்ன அப்படின்றத நம்ம எழுதுற மாதிரி இருக்குது. யூபிஎஸ்சி கொஸ்டின் ஆக்சுவலா. ஸோ அப்ப இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் பேஸ் பண்ணி கேட்கறது அப்படின்றது என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா டீ எங்கெங்கெல்லாம் கல்டிவேட் பண்றாங்க அப்படின்னு நம்ம தெரியும். அப்ப டீயோடைய அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன், எவ்வளவு டெம்பரேச்சர் இருக்கணும், எவ்வளவு ரெயின்ஃபால் இருக்கணும், சன்லைட் எப்படி இருக்கணும், ஸ்லோப் எப்படி இருக்கணும் அப்படின்றது இதை பத்தின ஐடியா இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஹிமாலயாஸ் அப்படின்னு மவுண்டெயின்ல ரெயின்ஃபால் வந்து இப்போ லெசர் ஹிமாலயா எவ்வளவு இருக்கும், ஹிமாச்சலில் எவ்வளவு இருக்கும், ஹிமாச்சல் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லும் போது ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்போ லெசர் ஹிமாலயா சிவாலிக்ஸ் வந்து ப்ரோன்டோ இவ்வளோ ரெயின்ஃபால் வந்து இருக்கு, இவ்வளோ ஹைட்ல இருக்கு. அப்போ டீ பிளான்டேஷனும் லிமிட் வித் ஹைட், ஏன்னா மேலே போக போக என்ன ஆகும் அப்படின்னா டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகும். ஒவ்வொரு 1 கிலோமீட்டர் ஹைட்டுக்கு 6.5 டிகிரி டிக்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ இவ்வளோதான் லிமிட், அதுக்கு மேலே போனீங்கன்னா ஃப்ரீசிங் டெம்பரேச்சர். அப்போ ஃப்ரீசிங் டெம்பரேச்சர்ல வந்து வளருமா வளராது, அப்போ டீ இலை வந்து கருகிடும் அப்படி பார்க்கணும். ஸோ இதெல்லாம் நம்ம எழுதுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட் வந்து. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணால் ஜஸ்டிஃபை பண்ணணும் ஒவ்வொரு பாயிண்டா எழுதி இதுதான் காரணம் இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதுற மாதிரி இருக்கும். இது எல்லாமே நமக்கு எதிராக கேட்டிருக்காங்க யூபிஎஸ்சி கேட்ட கொஸ்டின். நம்ம தமிழ்ல இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். தமிழ் ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா எஃபர்ட் வந்து எடுத்துட்டே இருக்கோம் ஃப்ரெண்ட் எப்பவுமே. ஸோ நீங்க தமிழ்ல பாஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டே இருக்கீங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னெல்லாம் தமிழ்ல வந்து பண்ண முடியுமோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு ஈக்குவலா 100% ஈக்குவலா நம்ம எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம கொடுக்க போற கரண்ட் அஃபேர்ஸா இருக்கட்டும், டெஸ்டா இருக்கட்டும், அந்த மெட்டீரியலா இருக்கட்டும், அப்படியே உங்களுக்கு வந்து இருக்க போகுது. அதனால கண்டிப்பா நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் நல்லபடியாக எழுதலாம், கண்டிப்பா சர்வீஸ் வாங்கலாம். ட்ரைனேஜ் வடிகால் அப்படின்னு பார்க்கும்போது வந்து சம்பல் பேசின் வந்து அதை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. அண்ட் வாட்டர் ரிசோர்சஸ் இன் இந்தியா, சாங்போ அண்ட் சார் ஆஃப் பீகார் அண்ட் ஃப்ளட் ப்ரோன் ரீஜியன்ஸ், நார்த் இந்தியன் ரிவர்ஸ், சவுத் இந்தியன் ரிவர்ஸ், நார்த் ஈஸ்ட் இந்தியா, ஃப்ரெஷ் வாட்டர் ரிசோர்சஸ் அண்ட் அதுக்கப்புறம் இமாலயன் கிளேசியர்ஸ், டெல்டாஸ், அதுக்கப்புறம் ரிவர்ஸ் ஆன் த வெஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் கேஞ்சட்டிக் பிளைன்ஸ் ட்ரைனேஜ், ஷேரிங் ஆஃப் ரிவர் வாட்டர்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு வந்து கீ வேர்ட்ஸாக வந்து இருக்கு அப்படின்னு பார்க்குறோம் வந்து. ஸோ இப்போ இந்தியா இஸ் வெல் எண்டோடு வித் ஃப்ரெஷ் வாட்டர் ரிசோர்சஸ். கிரிட்டிக்கலி எக்ஸாமைன் வை இட் இஸ் ஸ்டில் சஃபர்ஸ் ஃப்ரம் த வாட்டர் ஸ்கேர்சிட்டி. இந்தியா வந்து ஃப்ரெஷ் வாட்டர் ரிசோர்ஸ் அதிகமாக இருக்கு நல்லாவே. காரணம் என்ன, பெரினியல் ரிவர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியா ஃபுல்லாக பெரினியல் ரிவர்ஸ் தான். ஆனால் வாட்டர் ஸ்கேர்சிட்டி இருக்கு இன்னும் நார்த் இந்தியாலே இருக்கு. அதே மாதிரி சவுத் இந்தியா அப்படின்னு எடுத்துக்கும் போது இங்கேயும் வந்து நல்லா மழை பெய்யுது, மழைக்கெல்லாம் பஞ்சம் கிடையாது. சவுத் ஈஸ்ட் மான்சூன் வந்து காட்டுன்னு காட்டிட்டு இருக்கு. ஸோ ஆனால் அதை வந்து இப்போ நம்ம தான் பிடிச்சி வைக்கிறதே இல்லை. ஒன்று பிடிச்சி டேங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டேங்க்னா குளம் அப்புறம் வந்து லேக் அப்படி சொல்லிட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அப்படின்னா கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் பண்ணணும். ஆனால் நம்ம அடிச்சுட்டு அப்படியே கடலுக்கு போகணும்னு சொல்லி நம்ம அலோவ் பண்ணுறது தான் நமக்கு மிகப்பெரிய ஒரு டிராபேக்காக வந்து இருக்கு அப்படின்னு பார்க்குறோம் வந்து. அதே மாதிரி வாட்டர் அதிகமாக கன்சியூம் பண்ணக்கூடிய கிராப்ஸ், இண்டஸ்ட்ரீஸ், அதை வந்து நம்ம வந்து டெவலப் பண்ணுறது அப்படின்றது நமக்கு நாமே சொந்த செலவில் சுனி வச்சுக்கிறதா. ஸோ அப்போ நம்ம அந்த மாதிரி பண்றது அப்படின்றது ஃபியூச்சரிஸ்டிக்கா நம்ம யோசிக்கும் போது சஸ்டைனபிளா வந்து பார்த்தீங்கன்னா இருக்குமானா இருக்காது. ஸோ அப்போ நம்ம வாட்டர் ரிசோர்ஸ் எல்லாம் சக் பண்ணி எடுக்கிறது அப்படின்னு நமக்கு ஆபத்தா போய் முடிஞ்சிடும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி நிலை தான் ஏற்படுது அப்படின்னு. ஸோ அப்போ ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அனலைஸ் பண்ணி எழுதுற மாதிரி இருக்கும் பண்ணுது. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து அனலிட்டிக்கலா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியால வந்து கேட்பாங்க. நம்ம பார்ட்டா பிரிச்சு நம்ம எழுதணும் அப்படின்னா கரெக்டா இருக்கும். இப்போ பாருங்க, how will the melting of Himalayan glaciers have a far reaching impact on the water resources of India வந்து. ஹிமாலயன் கிளேசியர்ஸ் அப்படின்றது வந்து என்னன்னா அது மெல்ட் ஆகி தான் நமக்கு சம்மர்ல வந்து வாட்டர் சப்ளை வந்து இருக்கு நார்த் இந்தியாவில் அப்படிதான். அண்ட் டூரிங் எப்போனா சம்மர் அப்படின்றது நம்ம சொல்றது வந்து ஒரு ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே அப்படின்னு வரும். ஜூனுக்கு அப்புறம் நமக்கு வந்து சவுத் ஈஸ்ட் மான்சூன் ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ இப்போ அந்த டைம்ல நமக்கு வாட்டர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அது மெல்ட் ஆகி வரணும். இப்போ அது மெல்ட் ஆகிறது ரொம்ப வேகமாக மெல்ட் ஆகிட்டு இருக்குன்னா ஃபியூச்சரில் அங்கே மெல்ட் ஆகி வர்றதுக்கு என்ன இருக்காதுன்னா கிளேசியர்ஸ் இருக்காது. ஸோ அதுதான் வந்து பிரச்சனையாக வந்து இருக்க போகுது. இது என்ன சொல்கிறாங்கன்னா கிளைமேட் சேஞ்ச், குளோபல் வார்மிங் ஒரு காரணமாக இருக்கும். இப்போ நம்ம 0 டிகிரி அப்படின்றதுல ஐஸாக இருக்கும், -1 அப்படின்றது வந்து போச்சுன்னா ஐஸ்ல இருக்கும். அப்போ 1 டிகிரி இன்க்ரீஸ் ஆனா கூட என்ன ஆகும் அப்படின்னா எங்கெல்லாம் 0 டிகிரி பாயிண்ட்ல ஐஸா இருக்குதோ அதெல்லாம் இமீடியட்டா மெல்ட் ஆயிடும். அப்போ குளோபல் வார்மிங் அப்படின்றது லீட்ஸ் டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து மெல்டிங் ஆஃப் வந்து ஸ்னோ அண்ட் கிளேசியர்ஸ் அண்ட் ஐஸ் அப்படி சொல்லி பார்க்குறோம். ஸோ ஐஸ்பர்க்னு சொல்லிட்டு இதெல்லாம் மெல்ட் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா சி லெவல் ஒரு பக்கம் ரைஸ் ஆனாலும் ஃபியூச்சர்ல நமக்கு என்ன ஆகாது அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஐஸ் ஃபார்மேஷன் அப்படின்றது நடக்காது. பிளஸ் நமக்கான கிளேசியர்ஸோடைய அந்த வித்து சைஸ் எல்லாமே குறைஞ்சிருச்சு அப்படின்னா வந்து ஃபார்மேஷன் அண்ட் திருப்பி அது மெல்டிங் அப்படின்றது கம்மியாக இருக்கும். அப்போ வாட்டர் ஃப்ளோ கம்மியாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னா அதில் இருக்க பிரச்சனையா இருக்கு. ஸோ அதுதான் ஃப்ரெண்ட் கொடுத்துருங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி அனலிட்டிக்கலாக தான் எழுதுற மாதிரி இருக்கும். பட் நமக்கு கான்செப்ட்ஸ் தெளிவாக இருக்கும். ஃபேக்சுவல் டேட்டா நமக்கு ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஃபேக்ட் வந்து நமக்கு நல்லா தெரியுது அப்படின்னும் நம்ம ஈஸியாக அதை அட்ரஸ் பண்ணிட்டு போயிடலாம் ஃப்ரெண்டு. ஸோ அடுத்து வானிலை மற்றும் காலநிலை பருவகாலம் மழைப்பொழிவு அப்படின்றத வந்து அதில் மான்சூன் பற்றி கேட்டேன். மான்சூன் நம்ம அழகாக படிச்சாச்சு. சவுத் ஈஸ்ட் மான்சூன், நார்த் ஈஸ்ட் மான்சூன் பற்றி. தமிழ்நாடு டூரிங் த 2 மான்சூன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி மழை பெய்யும் அப்படின்றதான். அண்ட் வாட்டர் வேப்பர் இந்த அட்மாஸ்பியர் வந்து முக்கியமான ஒரு ஏஜென்ட். இது குளோபல் வார்மிங்க்கு இது வந்து காரணமாக இருக்கும். ஆனால் ஷார்ட் பீரியட் தான் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகிடும் அப்படின்னா வாட்டர் வேப்பர்லாம் கண்டென்ஸ் ஆகிட்டு மழையை கொட்டினதுக்கப்புறம் நம்ம அட்மாஸ்பியர்ல வந்து இருக்காது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதை பற்றினது. அப்புறம் அட்மாஸ்பியர், மான்சூன் இன் இந்தியா,
அப்புறம் சைக்ளோன் வார்னிங் சென்டென்ஸ், மேங்கோ ஷவர்ஸ், சதர்ன் ஆசிலேஷன் அண்ட் ஆன்டி சைக்ளோன்ஸ், நார்வெஸ்டர்ஸ், அதுக்கப்புறம் ரெயின்ஃபால் ரீஜன்ஸ், எல்லினோ, அப்புறம் டைப்ஸ் ஆஃப் ரெயின்ஃபால் அண்ட் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் அண்ட் கிளைமேட் சேஞ்ச், மான்சூன் கிளைமேட், லோக்கல் ஸ்டார்ம்ஸ், அப்புறம் டிராபிக்கல் கண்ட்ரீஸ், சவுத் வெஸ்ட் மான்சூன், அதுக்கப்புறம் வந்து பூர்வையா, இந்தியன் மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட், வெதர் பேட்டர்ன்ஸ், அதுக்கப்புறம் கிரையோஸ்பியர் அஃபெக்ட் குளோபல் கிளைமேட், அப்புறம் மேக்ரோ கிளைமேட்டிக் சேஞ்சஸ் அண்ட் ஃப்ராண்டோஜெனிசிஸ் அண்ட் ஃப்ராண்டோலைசிஸ், அப்புறம் டிராபிக்கல் சைக்ளோன்ஸ், ஹீட் ஐலாண்ட்ஸ் அப்படி பார்க்குறோம். ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து கீவேர்ட்ஸாக வந்து இருக்கு இந்த டாப்பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா வானிலை காலநிலை அப்படின்ற டாப்பிக்கில். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிச்சுன்னா உங்களுக்கு புரியுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் என்ன தெரியாது அப்படின்னா என்ன எழுதுறது, எந்த ஃபேக்ட் எழுதுறது அப்படின்னு தெரியாது. அப்போ நம்ம பேசிக்ஸை வந்து ஃபர்ஸ்ட் வந்து கவர் பண்ண போகிறோம். எங்கே கவர் பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து கிளாஸில் வந்து. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா பிவைக்கு பார்க்கும்போது என்ன ஆகும்னா அந்த பேசிக்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் என்னென்ன பாயிண்ட்ஸ் வந்து எழுதலாம் அப்படின்றதான். ஸோ அதுக்கப்புறம் என்ன பாயிண்ட்ஸ் அடிஷனலாக வேணுமோ அதை மட்டும் நீங்கள் வேல்யூ அடிஷன் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபார் நெக்ஸ்ட்டாக. ஸோ அதுதான் நம்ம இங்கே பிவைக்கில் வந்து பண்ண போறீங்க வந்து. அடுத்து natural resources, depletion of natural resources and conservation வந்து. ஸோ ப்ராப்ளம் வாஸ் டிப்ளீஷன் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸ்னா என்னன்னு முதல்ல தெரியணும் அந்த. ஸோ அப்போ அது தெரிஞ்சாதான் நம்ம அடுத்து என்ன பண்ண முடியும், அதுக்கு கீழே டிப்ளீஷனை பற்றி எழுத முடியும். ஸோ அப்போ என்னென்னலாம் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் இருக்குது, ஏபயோட்டிக் என்ன இருக்குது, பயோட்டிக் என்ன இருக்குது, ஸோ அதுக்கு கீழே என்னென்னலாம் வரும், ஸோ அது எப்படி டிப்ளீட் ஆகுது அடுத்து அந்த டாபிக் நம்ம படிச்சோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம வந்து ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ கன்சர்வேஷன் எப்படி கன்சர்வ் பண்ணுறது, அப்போ ஒவ்வொரு மெத்தடில் கன்சர்வ் பண்ணணும். அப்புறம் சாயில் பற்றி கேட்டிருக்காங்க. சாயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று சாயில் எரோஷன் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ அப்புறம் சாயில் டைப்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. அண்ட் இன்ஃபர்டிலிட்டி ஆஃப் சாயில்ஸ் ஏன் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை பேஸ் பண்ணி கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க ஃப்ரெண்டு. ஓகேங்களா. அடுத்து நேச்சுரல் வெஜிடேஷன், சோஷியல் ஃபாரஸ்ட்ரி, ஃபாரஸ்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ஸ், நேச்சுரல் வெஜிடேஷன், ஃபாரஸ்ட் ரிசோர்சஸ் அண்ட் மேங்க்ரூவ்ஸ் அப்படி பார்க்குறோம். ஸோ அப்போ இதை பேஸ் பண்ணி நமக்கு வந்து கொஸ்டின் கேட்டிருக்கேன். ஸோ அப்போ வாட் ஆர் த சோஷியல் ஃபாரஸ்ட்ரி என்ன, அதோட காம்பனண்ட் என்ன வந்து. ஸோ அதுக்கு வந்து கவர்மெண்ட்டுடைய ஸ்கீம்ஸ் என்னென்ன இருக்கு அண்ட் மென்ஷன் த பிளேசஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் லொகேட்டட் இன் இந்தியா வந்து. ரைட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் நேச்சுரல் வெஜிடேஷன் இந்தியா வந்து. டிஸ்ட்ரிபியூஷனை பற்றி எழுதும் போது வந்து பார்த்தீங்கன்னா டென்ஸ்லி கவர்டு ஏரியாஸ் எங்கே இருக்கு, ஸ்கார்ஸ்லி கவர்டு ஏரியா எங்கே இருக்கு, ஆவரேஜா எங்கே இருக்கு, இந்தியாவோட ஆவரேஜ் என்ன, தமிழ்நாட்டோட ஆவரேஜ் என்ன அப்படின்னு டாப் வந்து 3 கண்ட்ரிஸ், டாப் 3 ஸ்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டம் 3 ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை பற்றி எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டின். Discuss the causes of depletion of mangroves and explain the importance of maintaining coastal ecology அப்படி பார்க்குறோம். ஸோ அப்போ கோஸ்டல் எக்காலஜி மெயின்டைன் பண்ணுறதுக்கு மேங்க்ரூவ் ரொம்ப முக்கியம். காரணம் இப்போ எக்ஸாம்பிள் சைக்ளோன் வருது, அப்போ அதோட ஸ்பீடை வந்து டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு குறைக்கிறதுக்கு அது இருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சுனாமி வருது, நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படி பார்க்குறோம். ஸோ அதே மாதிரி பொல்யூஷனை வந்து பார்த்தீங்கன்னா அப்சர்வ் பண்ணும், கண்ட்ரோல் பண்ணும். அப்போ எங்கே போய் சேராமல் கடலில் போய் சேராமல் தடுக்கும் அப்படி பார்க்குறோம். அப்புறம் நமக்கு வந்து கார்பன் டை ஆக்சைடு எமிஷனை வந்து அப்சர்வ் பண்ணுறது அப்படி பார்க்குறோம். ஆனால் ஏன் எப்படி டிப்ளீட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா போட்டு செய்யறதுக்கு யூஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து அதை வந்து ஃபியூலா வந்து யூஸ் பண்றாங்க, எரிபொருளா அந்த மரக்கட்டை வெட்டி எடுத்துட்டு போயிட்டு அதை வந்து எரிபொருளா யூஸ் பண்றாங்க. இதெல்லாம் வந்து டிப்ளீஷன் காரணமா இருக்கு. அப்புறம் என்க்ரோச்மெண்ட் வந்து அப்புறம் ஆக்கிரமிப்பு, அந்த பகுதியில் என்ன பண்ண கோஸ்டல் ஏரியாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் என்டர்டைன்மெண்ட் ஃபன் ஆக்டிவிட்டிக்காக வந்து அந்த ஜோன்ல இருக்க ஃபாரஸ்ட்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அங்கே ரிசார்ட் டெவலப் ஆகும். அந்த ரிசார்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுனா சி ஓஷனை வந்து பேஸ் பண்ணி இருக்கிறதுனால அந்த இடத்துல வந்து மக்கள் வந்து யூஸ் பண்ணிட்டு போறதுக்கு அண்ட் போட்டிங் இந்த மாதிரி பண்ணும்போது என்ன பண்றாங்கன்னா அங்க இருக்க மேங்க்ரோவ் வந்து ரிமூவ் பண்றது. அடுத்து வைல்ட் லைஃப் பேஸ் பண்ணி கொஸ்டின், நேஷனல் பார்க்கு, சாங்சுரி, பயோஸ்பியர் பத்தி கேட்டாங்க, வைல்ட் லைஃப் பத்தி கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட், ஆல்ரெடி கேட்டதான். ரைட் ஏ ஷார்ட் நோட் ஆன் வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் இன் இந்தியா வந்து. அப்புறம் மேனேஜ் பயோஸ்பியர் ப்ரோக்ராம் பத்தி 15 மார்க்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. நேஷனல் பார்க்கு, சாங்சுரி, பயோஸ்பியர் அண்ட் எக்ஸாமின் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் மேப் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ மேப் பத்தி என்ன, அதை பத்தி நம்ம எப்போ ஸ்டார்ட் பண்ணோம், இந்தியா வந்து எப்போ சிக்னேட்டரியா வந்து ஆனாங்க, அதுல என்னென்ன இருக்கு, இரிகேஷன் அண்ட் மல்டி பர்பஸ் ப்ராஜெக்ட்ஸ் வந்து இதுல வந்து ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர்ஸ், சோர்ஸ் ஆஃப் இரிகேஷன், இன்டர்லிங்கிங் ஆஃப் ரிவர்ஸ், இரிகேஷன், அப்புறம் மைக்ரோ வாட்டர் ஷெட் அண்ட் வாட்டர் ஸ்ட்ரெஸ் வந்து அப்படின்னு நான் கேட்டிருக்கேன். ஸோ அப்போ இந்த பேஸ் பண்ணி கேட்ட கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, எக்ஸாமின் த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ஜெனரேஷன் இந்தியா அண்ட் எக்ஸ்பிளைன் த ரோல் ஆஃப் நார்தன் அண்ட் பெனிசுலா ரிவர்ஸ் வந்து. இப்போ நார்தன் அண்ட் பெனிசுலா ரிவர்ஸ் அப்படின்னும் போது நார்தன் ரிவர்ஸ்னா இமாலயன் ரிவர்ஸ் தான். பெனிசுலா ரிவர்ஸ் அப்படின்னும் போது நம்ம எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகணும், மகாநதியிலேருந்து ஆரம்பிச்சிட வேண்டியதான். ஸோ இப்போ மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இப்போ அதில் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர்ஸ் இருக்கு. ஸோ அதில் என்னென்ன ஃபேக்டர்ஸ் அஃபெக்ட் ஆகுது, ஜெனரேஷனில் என்னென்ன பிரச்சனை இருக்கு அப்படின்றத கொஸ்டின் வந்து கேட்கணும். ஸோ அப்போ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து எழுதுற மாதிரி இருக்கும். அப்போ ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் அப்படி ஜெனரேஷன் அப்படின்னு பண்ணணும் அப்படின்னா எப்படி இருக்கணும், ரிவரை வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஃப்ளோ வந்து எப்படி இருக்கணும், ப்ளஸ் அதே மாதிரி எங்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதனால என்ன என்விரான்மெண்டல் எஃபெக்ட் அப்படின்னு நம்ம அடிஷனலாக படிப்போம். பட் இந்த இடத்துல கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்டர்ஸ் மட்டும் என்னென்ன இருக்கு அப்படின்றத நம்ம எழுதுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்டு. அதுக்கடுத்து ரைட் அண்ட் எஸ்ஏ ஆன் த சோர்ஸ் ஆஃப் இரிகேஷன் இந்தியா. இரிகேஷனாவே அழகா நீங்க கடகடன்னு எழுதிடலாம். 15 மார்க்ல கேட்டிருக்காங்க. இதெல்லாம் என்ன சொல்றதுன்னா அப்படியே பார்த்தவொடனே வந்து பார்த்தீங்கன்னா இதாண்டா சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா டயக்ராம் போட்டு எழுதிட வேண்டியதான். ஸோ நார்த் இந்தியா என்ன பண்ணிடலாம் வந்து
கேனால் இரிகேஷன். சவுத் இந்தியா அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா போர்வெல் இரிகேஷன் அண்ட் டேங்க் இரிகேஷன் போட்டுடலாம். ஸோ அப்போ எங்கெல்லாம் வந்து பிளைன்ஸ் இருக்கோ ஸோ அந்த இடத்துல என்ன கேனால் இரிகேஷன் பாசிபிள். எங்கே பிளாட்டிவ்ஸ் இருக்கு அப்படின்னும் போது ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இரிகேஷன் அப்படின்னா வந்து டேங்க் இரிகேஷன் அண்ட் போர்வெல் இரிகேஷன். சவுத் இந்தியா போர்வெல் இரிகேஷன். அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கு, எங்கெங்க என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலாக அதை பற்றி நம்ம எழுதுற மாதிரி 15 மார்க்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. சூப்பர் கொஸ்டின். பார்த்தோன்னே கடகடன்னு எழுதணும். And what way can floods can be converted into sustainable sources of irrigation and all weather and inland navigation in India? வந்து இதெல்லாம் யூபிஎஸ்சி கொஸ்டின் வந்து ஸோ அனலிட்டிக்கலாக கேட்டிருக்காங்க அப்படின்னா டேரெக்டாக கேட்டிருந்தாங்க அப்படின்னா அது வந்து டிஎன்பிசி கொஸ்டின் ஃப்ரெண்ட் மேலே இருக்கு. ஃபர்ஸ்ட் டிஎன்பிசி அடுத்து யூபிஎஸ்சின்னு போட்டிருப்போம். ஸோ அப்போ அந்த மாதிரி அனலிட்டிக்கலாம் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கும் நீங்கள் தயாராகணும் அப்படின்றதான் நம்மளுடைய நோக்கமாக வந்து இருக்கு. பிஓக்கு போடுறது தான். மினரல் ரிசோர்சஸ் கனிம வளங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஹைட்ரோ கார்பன், கோல்டு மைன்ஸ், அப்புறம் டெக்கன் டிராப்பு வந்து மினரல் ஆயில் அண்ட் கோல் மைனிங் அப்படின்னு பார்க்குறோம் வந்து. ஸோ இது வந்து ஆல்ரெடி வந்து கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க ஃப்ரெண்டு. ஸோ அப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு மைன்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. இன் இந்தியா கிவன் அக்கௌண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ எங்கெங்க இருக்குது இந்தியாவில் கோல்டு வந்து மைனிங் பண்ணக்கூடிய ஏரியாஸ் என்னென்ன, நேச்சுரல் ரிசோர்ஸ் நம்ம படிப்போம். ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக எழுதிட்டு மேப் போட்டு நம்ம எழுதுற மாதிரி இருக்கும் வந்து. ஸோ அதுக்கடுத்து பொட்டன்ஷியல் டெக்கன் ட்ராப் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ரிசோர்ஸ் டெக்கன் ட்ராப்ல என்ன இருக்குது, டெக்கன் ட்ராப்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றத கொஸ்டின் வந்து கேட்டிருக்கேன். ஸோ அதை எழுதுற மாதிரி இருக்கும் எங்கெங்கெல்லாம் இருக்குன்ட்டு. ஸோ இது இதில் கேட்ட ரிசோர்ஸில் எனர்ஜி ரிசோர்ஸஸ் அப்படின்னு போகும்போது நான் கன்வென்ஷனல் எனர்ஜி, ஓஷன் எனர்ஜி, ரெனியூபிள் எனர்ஜி, கோல் ஃபீல்ட்ஸ், பெட்ரோலியம், விண்ட் எனர்ஜி அண்ட் சோலார் எனர்ஜி, ஃபாசில் ஃபியூல்ஸ், அட்டாமிக் எனர்ஜி, ஷேல் ஆயில் அப்படி பார்க்குறோம். ஸோ இது வந்து நமக்கு வந்து நான் கன்வென்ஷனல் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜியில் கொஸ்டினாக வந்து கேட்டிருக்காங்க அப்படி பார்க்குறோம். சார் கீவேர்ட்ஸாக வந்து இருக்குது அப்படி பார்க்குறோம். ஸோ அப்போ 10 மார்க்ஸில் எப்படி கேட்டிருக்காங்க நான் கன்வென்ஷனல் எனர்ஜி அண்ட் கிவ்ஸ் இட் அட்வான்டேஜஸ் டைரக்ட் கொஸ்டின் எங்கன்னா குரூப் 1ல கேட்டது. ஓஷன் எனர்ஜி இன் இந்தியா வந்து 10 மார்க்கில் கேட்டிருக்கேன் வந்து. ரெனியூபிள் எனர்ஜி இன் இந்தியா இதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். பார்த்த உடனே கடன்னு எழுதி நச்சுன்னு எழுதி 10 வாங்கிட்டு வந்துட்டே இருக்க வேண்டியதான். ஸோ புக் பேஸ் பண்ணி தான் நம்ம ஃபர்ஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம ரெஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குலர் புக்கு, சவீந்திரா புக் அப்படின்னு சொல்லிட்டு 2 புக்கை வந்து நம்ம யூபிஎஸ்சி புக்ஸை ரெஃபர் பண்ணி ஸோ அதில் இருக்க கண்டென்ட் வந்து உங்களுக்கு கொடுக்க போகிற ஃப்ரெண்டு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்டு. ஸோ இந்த பேசிஸில் போகும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா வந்து ரொம்ப சூப்பராகவே நீங்கள் வந்து மெயின்ஸ் வந்து ஆன்சர் வந்து பண்ணிடலாம் அப்படி போகிற ஃப்ரெண்டு. அடுத்து கொஞ்சம் பெருசாக இருந்தாவே யூபிஎஸ்சி தான் வந்து. given the accelerated pace development and demand for energy would you consider renewable energy as a viable option for India's future அப்படின்னு கேட்குறாங்க. வேறு வழியே கிடையாது. இப்போ நடக்கக்கூடிய வாராக இருக்கட்டும் அந்த ஆஸ்பெக்டில். ஸோ பொலிட்டிக்கல் சினாரியோ, எக்கனாமிக் சினாரியோ ரீபே பண்ண முடியாது. அப்போ ஆயில் இம்போர்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஃபியூச்சரில் என்ன ஆகிடும் வந்து ஆயில் தீர்ந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், அதுக்கப்புறம் நம்ம வந்து ரெனியூபிள் எனர்ஜி ஆரம்பிச்சோம்னா கதை கந்து. இப்போ உதாரணத்துக்கு வந்து நமக்கு ஒரு பிரச்சனை வரப்போகுது, அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் நம்ம இங்கே வரப்போகுதுன்னா நம்ம இங்கேயே ஸ்டார்ட் பண்ணோம். இங்கே ஸ்டார்ட் பண்ணால் தான் நமக்கு என்ன கிடைக்கும், சொல்யூஷன் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். அப்போ ரெனியூபிள் எனர்ஜி அப்படின்றத நம்ம வந்து 2050க்கு அப்புறம் நம்ம வந்து ஃபாசில் ஃபியூலை யூஸ் பண்ண முடியாத நிலைமை வந்துருதுன்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்டு. அப்போ என்ன 2050க்கு அப்புறம் நம்ம வந்து பேட்டரி டெக்னாலஜி டெவலப் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வந்து எலக்ட்ரிக் கார் அப்படின்னு நம்ம 2070 கொண்டு போனால் அப்போ 20 வருஷம் சும்மா உட்காந்துட்டு இருக்க முடியுமா, வாய்ப்பே கிடையாது. ஸோ அப்போ 20 வருஷம் கரண்ட் இல்லாமல் இருக்க முடியாது. அப்போ இப்போவே நம்ம ஆரம்பிச்சாதான் அந்த 2050 காலி ஆகும் போது நம்ம அங்கே போய் சேரும் போது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னா. அதனால கவர்மெண்டோட டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2030 எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தான் இந்தியாவில் இருக்க போகுது வந்து. ஸோ அப்போ மொத்தமாக எலக்ட்ரிக் வெஹிக்கிளாக மாறணும் அப்படின்னு முடிவு பண்ணணும். அப்போ இருக்கிற பெட்ரோல் கார்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னா அதெல்லாம் சிஎன்ஜியாக மாறும் ஃபர்ஸ்ட் வந்து. அப்போ சிஎன்ஜியாக மாறி அதுக்கப்புறம் என்னவா மாறிட்டோம் எலக்ட்ரிக்காக மாற்றிடுவாங்க வந்து. ஸோ இதுதான் வந்து ஃபியூச்சரில் இருக்க போகுது. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பேஸ் அவுட் பண்ணணும் அப்படின்னும் போது இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ மார்க்கெட்டில் வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து 100% வந்து பார்த்தீங்கன்னா ஃபாசில் ஃபியூல் டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி வெஹிக்கிள் இருந்தது வந்து. இப்போ லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் ஆகிட்டு இருக்கு. அப்போ இந்த பர்சன்டேஜ் ஆஃப் இ வெஹிக்கிள் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இனிஷியலாக 1% இருக்கும். இப்போ 10% மார்க்கெட் ஷேர் இருக்கும். அதுக்கப்புறம் 20%. அப்போ ஃபியூச்சர் அப்படின்னு போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஹைபிரிட்டுக்கு வந்துடும். ஹைபிரிட் வந்துச்சுன்னா போத் எலக்ட்ரிக் அண்ட் ஃபாசில் அப்படின்ற மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் டோட்டலாகவே எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படின்ற மாதிரி கொண்டு போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து அக்ரிகல்ச்சர், கிராப்ஸ், லிவ்ஸ்டாக், ஃபிஷரிஸ், அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வந்து கிரீன் ரெவல்யூஷன் பற்றி கேட்டிருக்காங்க, கிராப்பிங் பாட்டன் பற்றி கேட்டிருக்காங்க, அக்ரோ எக்காலஜிக்கல் ஜோன்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க, அக்ரோ கிளைமேட்டிக் ரீஜன்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க, சுகர் கேன், இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சர், ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் அக்ரிகல்ச்சர், ப்ளூ ரெவல்யூஷன், பிசிகல்ச்சர் வந்து, அதுக்கப்புறம் ஃபெமினைசேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர், அடுத்து டிரான்ஸ் ஹியூமன்ஸ் வந்து, ஸோ அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் பல்சஸ் வந்து, ஸோ அப்புறம் இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் ஐகார் பற்றி கேட்டாங்க, கோல்டன் ரெவல்யூஷன் பற்றி கேட்டிருக்காங்க. இதெல்லாம் இந்த மாதிரி இதுல இருந்து கேள்வி வந்துச்சுனாவே அவ்வளோதான், நீங்கள் வந்து செமையாக எழுத போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். ஸோ மோஸ்ட்லி நம்ம கொஸ்டின் பிக் பண்ணுறது எப்படி பிக் பண்ணணும் அப்படின்னா டைரக்ட் கொஸ்டின் வந்து பிக் பண்ணணும். அதை சூப்பராக எழுதி வைக்கிறது. ஏன்னா அதில் தான் நம்ம வந்து ஃபுல் மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். அனலிட்டிக்கலாக கேட்குறாங்க கொஸ்டின் வந்து நம்ம சஜஸ்ட் பண்ணணும், நம்ம கொடுக்குறோம் ஐடியா கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ப்ரிஃபரன்ஸில் வைக்கணும். அப்போ சப்போஸ் நமக்கு அந்த மாதிரி கொஸ்டின் இல்லை அப்படின்ற பட்சத்தில் இதை வச்சு சொன்னால் இருந்தது அப்படின்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து டேரக்ட் ஆன்சர். ஸோ அதை வந்து நம்ம எழுதுறது அப்படின்றத நம்மளுடைய டார்கெட்டாக வந்து இருக்கும் ஃப்ரெண்டுங்க. ஸோ அப்படி தான் நம்ம எழுதுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து இண்டஸ்ட்ரீஸ், தொழிற்சாலைகள்,
இண்டஸ்ட்ரியல் ப்ராப்ளம்ஸ் வந்து தொழில்துறையில் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் வந்து இண்டஸ்ட்ரியல் ரீஜியன்ஸ் வந்து அப்புறம் மண்டலங்கள் வந்து அப்புறம் அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி அப்படின்னு பார்க்குறோம் வந்து ஸோ அதை பேஸ் பண்ணி கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. அப்புறம் ரப்பர் ப்ரொடியூசிங் கண்ட்ரிஸ் வந்து மைனிங் இண்டஸ்ட்ரி ரப்பர் ப்ரொடியூசிங்னா நீங்கள் ஆன்சரே தெரியலனா கூட நம்ம ஜாகிரபியில் படிக்கும் போது வந்து அது வந்து டிராபிக்கல் கிளைமேட் மட்டும் தான் ரப்பர் வந்து கல்டிவேட் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் கல்டிவேட் பண்ணுறாங்க, அந்தமான் நிக்கோபாரில் கல்டிவேட் பண்ணுறாங்க, கேரளாவில் கல்டிவேட் பண்ணுறாங்க மேஜராக வந்து. ஸோ அப்போ கேரளா கன்னியாகுமரி அப்புறம் அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ் அப்படி பார்க்கலாம். ஸோ அப்போ இந்த ரீஜன் என்ன அர்த்தம் அப்படின்னா டிராபிக்கல் ஈக்குவேட்டர் பக்கத்தில் அப்போ ஈக்குவேட்டர் பக்கத்தில் கண்ட்ரிஸ் தான் வந்து. ஸோ இப்போ கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா அப்படிக்கிட்டு இருக்காங்க ரப்பர் உற்பத்தி செய்யும் நாடுகள் அப்படின்னும் போது அப்படியே அந்த லைன் அப்படியே அந்த ஸ்ட்ரெச் அப்படியே இப்படி போனீங்கன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா நமக்கு சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ் அப்படின்னு பார்க்கும்போது மலேசியா, இந்தோனேஷியா இதெல்லாம் ரப்பர் ப்ரொடியூசிங் கண்ட்ரிஸ் தான். அதுக்கப்புறம் ரப்பர் ப்ரொடியூசிங் கண்ட்ரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் பண்ணி கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்களோ ஸோ அதை நம்ம சேர்த்து நம்ம எழுதுறோம். இப்போ டெஸ்கிரைப் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரப்பர் ப்ரொடியூசிங் கண்ட்ரிஸ் இண்டிகேட் த மேஜர் என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் ஃபேஸ்டு பை தம் வந்து. அப்போ மேஜர் என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் ஃபேஸ்டு பை தம் அப்படின்னும் போது என்னன்னா அடிஷனலாக நம்ம முன்னுமே தெரியலனாலும் எந்தெந்த கண்ட்ரிஸ் அப்படின்றது டிராபிக்கல் ரீஜன்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதி அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா இஷ்யூஸ் என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணுவோம். என்விரான்மெண்டல் அப்படின்னா வந்து டிஃபாரஸ்டேஷன் ஒரு பக்கம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டென்ஸ் ஃபாரஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதை மட்டும் தனியாக பிளான்டேஷன் வந்து கிரியேட் பண்ணுறது கஷ்டமா இருக்கும். ஏன்னா அதில் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத கிராப்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது க்ரோ ஆகும். காரணம் ஹெவி ரெயின்ஃபால் அண்ட் சன்லைட் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதுற மாதிரி இருக்கும். நம்ம எழுதுற ஆன்சரும் என்ன இருக்கும்னா அப்படியே ஆன்சரோட மேட்ச் ஆகிற மாதிரி தான் இருக்கும். டீசென்டான மார்க்ஸ் வந்து நம்ம ஸ்கோர் பண்ற மாதிரி இருக்கும். அப்போ ஜியோகிராஃபி அப்படின்றது வந்து நமக்கு ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நம்ம படிக்கிற மற்ற கண்டென்ட் எல்லாமே நம்ம அப்படியே என்னன்னா அதில் அப்ளை பண்ணி நம்ம எழுதிட்டு போயிடலாம். அப்போ என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் அப்படின்னும் போது மேஜர் என்விரான்மெண்டல் இப்போ ரப்பர் ப்ரொடியூசிங் கண்ட்ரிஸ்க்கு என்ன இருக்கும் ஸோ அதே மாதிரி தான் வந்து டீ பிளான்டேஷன் காஃபி பிளான்டேஷனுக்கும் இருக்கும். அப்போ அந்த பிரச்சனையை தூக்கி இந்த பிரச்சனைக்கு அப்படி நீங்கள் மேட்ச் பண்ணி எழுதினாலும் உங்களுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி நம்ம சில இடங்களில் வந்து அப்ரோச் பண்ணுற மாதிரி இருக்கும். தெரியாத கொஸ்டினுக்கும் நம்ம ஆன்சர் பண்ணுறது. மைனிங் இண்டஸ்ட்ரி ஐடி இண்டஸ்ட்ரீஸ் வந்து ரிசோர்ஸ் பேஸ்டு மேனுஃபேக்சரிங் வந்து அப்புறம் இண்டஸ்ட்ரியல் காரிடார்ஸ் சுகர் மில்ஸ் அப்புறம் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரின்னு பார்க்குறோம். இதெல்லாம் வந்து நமக்கு ஆல்ரெடி கேட்டிருக்காங்க இண்டஸ்ட்ரீஸ் பேஸ் பண்ணி அப்படி பார்க்குறோம். ஸோ அதுக்கு அடுத்து பாப்புலேஷன் growth distribution density migration races tribes linguistic and religions அப்படி பார்க்குறோம். ஸோ அதை பேஸ் பண்ணி மேஜர் ட்ரைப்ஸ் பாப்புலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்கு இந்தியாவில், அப்புறம் அர்பன் அக்ளமரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. நகர்ப்புற ஒருங்கிணைப்பு, அப்புறம் சென்சஸ், டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன், டிரான்ஸ் ஹியூமன்ஸ், அதுக்கப்புறம் மான்சூன் அண்ட் ஏஷியா டென்சிலி பாப்புலேட்டட் அண்ட் மேஜர் ட்ரைபல் குரூப்ஸ் இன் தமிழ்நாடு அண்ட் ஹியூமன் டெவலப்மெண்ட், அதுக்கப்புறம் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் அண்ட் பாப்புலேஷன் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதை பேஸ் பண்ணி நமக்கு ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஸோ பாப்புலேஷன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 2011 சென்சஸ் தான் நமக்கு முக்கியமானது வந்து. ஸோ அது இல்லாமல் கம்பேர் பண்ணும்போது 2001 எப்படி இருந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும் வந்து. ஸோ அதுவும் நமக்கு இம்பார்ட்டன்ட். அப்புறம் 1947 நம்ம இண்டிபெண்டன்ஸ் 1951 சென்சஸ் நமக்கு தெரியணும். அப்புறம் அந்த சென்சஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன்ல வந்து நமக்கு வந்து நெகட்டிவ் growth ரேட் எப்போ இருந்தது 1921 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுவும் நமக்கு தெரியணும். ஸ்டாக்னேஷன் அப்படின்றது எந்த பீரியட்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அந்த 1911 இருந்து 1921 ஸோ அந்த காலகட்டம். அப்போ முக்கியமான பீரியட் அப்படின்னா 1911 to 1921 அந்த பீரியடும், 1951 அந்த பீரியடும், அப்புறம் 1981 நமக்கு தேவை பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்னு நடக்கக்கூடிய ஒரு பீரியடா வந்து 1951 இருந்து 81 அப்படியே growth வந்து இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்டெடி டிக்ளைனிங் வந்து growth ரேட் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே குறைய ஆரம்பிச்சு 2011 வந்து முடியுது. இப்போ 2027 தான் நமக்கு சென்சஸ் டேட்டா வந்து கொடுக்க போறாங்க. அப்படி அடுத்த வருஷம் எடுக்க போறாங்க. அடுத்த வருஷம் ஆரம்பிச்சு 2026 ஆரம்பிச்சு 2027 தான் நமக்கு வந்து டேட்டா வந்து கிடைக்க போகுது அப்படின்னு பார்க்க பண்ணுங்க. ஸோ அது நமக்கு தெரியும். அடுத்த ட்ரேடு வந்து ஸோ சென்னை போர்ட்டு, அப்புறம் இன்டர்நேஷனல் ட்ரேடு அண்ட் ஸ்டேட்ஸ் அண்ட் இஸ்துமஸ், இம்போர்ட்டு எக்ஸ்போர்ட்டு அண்ட் பிரேக் ஆஃப் பல்க் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் ஆஃப் பல்க் டவுன்ஸ் அப்படின்றது வந்து யூபிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின் தான் நினைக்கிறேன். ஸோ அப்படி பார்ப்போம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து. அடுத்து ஜியோ பாலிட்டிக்ஸ், பார்டர் டிஸ்பியூட்ஸ் வந்து. ஸோ இப்போ சவுத் ஏஷியன் ரீஜன், இந்தியன் ஓஷன், இந்தியா ஜியோ பொலிட்டிக்கல் பொசிஷன் வந்து, அப்புறம் சைனாஸ் பெல்ட், டூரண்ட் லைன், ஆர்டிக் ரீஜன், சவுத் சைனா சி வந்து. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா சி த நேச்சுரல் ரிசோர்ஸஸ் ரிச் ஆஃப்ரிக்கா, இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி அப்படி பார்க்குறோம். ஸோ இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி பாருங்க ஏற்கனவே கேட்டாங்க. இப்பயும் வந்து ஹார்ட் ஆஃப் த டாபிக் தான் வந்து. ஒரே நேரத்தில் தண்ணி ரத்தமும் ஒன்றா ஓடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரி வந்து பேசிட்டு இருக்கோம். அப்போ ரத்தம் ஓடாமல் இருந்தால் தான் ரத்தம்னா டெரரிசம் அட்டாக் இல்லாமல் இருந்தால் தான் தண்ணி வந்து ஓடும் அப்படின்ற மாதிரி நம்ம பேசியிருக்கோம். நீங்கள் தண்ணி திறக்கலைன்னா அதுவே வந்து வாருக்கு சமம் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் பேச மாறி பேசிட்டு தான் இருக்கோம் வந்து. ஆனால் நம்ம சைடு ஸ்டாண்டாக நம்ம தெளிவாக இருக்கணும். ஸோ அதை நம்ம வந்து பேப்பரில் நம்ம சொல்லலாம். அண்ட் ஓஷன் அண்ட் சி பாட்டம் ரிலீஃப் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் ஓஷன், அரேபியன் சி அண்ட் பே ஆஃப் பெங்கால் வந்து. ஸோ அதை பேஸ் பண்ணதில் நமக்கு சமுத்திராயம் வந்து, நியாட் வந்து, ரிலீஃப் ஆஃப் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் த அரேபியன் சி வந்து. ஸோ சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாகவும் கொடுப்பாங்க, ஆனால் டீட்டெயிலாகவும் கொடுப்பாங்க வந்து. ஸோ அப்போ ஷார்ட்டாக கொடுத்தாங்க அப்படின்னாலும் நமக்கு வந்து தெரியணும் நியாட்னா என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும். அதே மாதிரி சமுத்திராயன் மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு என்ன இம்ப்ளிமெண்டேஷன் வந்து. ஸோ அதை பற்றி நமக்கு தெரியணும். தெரிஞ்சால் நம்ம எழுத முடியும். கான்ட்ரிபியூஷன் ஆஃப் நியாட் வந்து. அடுத்து பே ஆஃப் பெங்கால்
ஓஷன் டெபாசிட்ஸ், மெரைன் அஜெண்டா, அப்புறம் கரண்ட்ஸ் இந்த இந்தியன் ஓஷன். இந்தியன் ஓஷன் என்னென்ன கரண்ட் இருக்கு, நமக்கு மேஜர் கரண்ட் கிடையாது, பட் ஆனால் கரண்ட் இருக்கு இந்தியன் ஓஷன்லயும். நம்ம நார்த், அதாவது நார்த் போலும் சவுத் போலும் கனெக்ட் ஆச்சுன்னா தான் கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் வந்து. ஸோ நமக்கு வந்து ஸ்ட்ராங் கரண்ட் கிடையாது வந்து. நம்ம இங்கே தான் ஓஷனில் இருக்க, இப்போ எக்ஸாம்பிள் வந்து அட்லாண்டிக் ஓஷனில் பசிபிக் ஓஷனில் இருக்கிற மாதிரி கிடையாது. ஏன்னா இந்தியன் ஓஷன் வந்து லேண்ட் லாக் ஆயிருக்கும் நார்தர்ன் ரீஜனில், சவுத்து மட்டும் தான் ஓப்பனாக வந்து இருக்கும். ஸோ அதுதான் இந்தியன் ஓஷனில் இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படி பார்க்குறோம். ஜியோஸ்பேஷியல் டெக்னாலஜி, ரிமோட் சென்சிங், ஜாகிரபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அண்ட் குளோபல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம் வந்து அதை பேஸ் பண்ணி கொஸ்டின் வந்து டாபிக், அதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீவேர்ட்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம். ஜாகிரபிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், அப்புறம் இந்தியா ஜியோ எடெக் சைட் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய விண்வெளி ஆய்வுக் கழகம் இஸ்ரோ, அப்புறம் பாரம்பரிய ஹெரிட்டேஜ் தான் அந்த மிஸ் ஆயிருக்கு, இது இந்தியா ஜியோ ஹெரிட்டேஜ் சைட்டு, அதுக்கப்புறம் இஸ்ரோ, அப்புறம் ஜிஐஎஸ் டெக்னாலஜி, ஜியோ ஸ்டேஷனரி சேட்டலைட்டு, ரிமோட் சென்சிங் அண்ட் பொசிஷன் சிஸ்டம், குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் வந்து டெக்னாலஜி ஜிபிஎஸ் வந்து, அதுக்கப்புறம் சந்திராயன் 1, அப்புறம் IRNSS வந்து இந்தியன் ரீஜனல் நேவிகேஷனல் சேட்டலைட் சிஸ்டம் பற்றி கேட்டிருக்காங்க. ஜூனோ மிஷன் நாசா பற்றி கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்து மேப் லொக்கேட்டிங் ஃபியூச்சர்ஸ் அண்ட் பிளேசஸ் வந்து அதில் வந்து ஈஸ்டர்ன் கோஸ்டல் பார்ட்டு அண்ட் டொபோகிராஃபில் மேப்ஸ் அண்ட் மேஜர் மவுண்டைன் ரேஞ்சஸ் பற்றி மேப் பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டிருக்கேன். அண்ட் ஃபைனலாக கரண்ட் அஃபேர்ஸ் அப்படி பார்க்கும்போது இப்போ கிளீன் கங்கா அதை பற்றி தூய்மைப்படுத்துதல் இருக்க நேஷனல் மிஷன், ஸோ அதை பற்றி கேட்டிருக்காங்க. அண்ட் சர்வதேச சிறுதானியம் இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் மில்லட்ஸ் அப்படின்னு ஸோ அதை பற்றி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ். மிஸ்லனியஸில் வந்து அட்வென்ச்சர் டூரிசம், மவுண்டன் எக்கோசிஸ்டம், ஃப்ளட் கண்டிஷன்ஸு, அப்புறம் மேஜர் சிட்டிஸு, ப்ராப்ளம்ஸ் அண்ட் ப்ராஸ்பெக்ட்ஸ் ஆஃப் இன்லேண்ட் வாட்டர் டிரான்ஸ்போர்ட்டு, டூரிசம், ஸ்மார்ட் சிட்டிஸு, அப்புறம் ஸ்மார்ட் வில்லேஜஸ் அப்படின்றது இதெல்லாமே மெயின்ஸில் நமக்கு கேட்ட கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்க்கணும். ஸோ இது எல்லாமே நமக்கு இம்பார்ட்டன் தான் ஃப்ரெண்டு. ஸோ இப்போ இந்த பிவைக்கும் நம்ம கையில் இருக்குது, இதை நம்ம அனலைஸ் பண்ணி தான் ஆகணும். இதை நம்ம திருப்பி பார்க்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னா வந்து நீங்கள் பிரைன் ஸ்டார்ம் பண்ணுறதுனால என்னன்னா கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்கும். அப்போ நம்ம படிக்கும் போது இன்னும் நமக்கு வந்து நேரோ டவுன் பண்ணி இப்படி தான் படிக்கணும், இது மட்டும் படிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஃப்ரெண்டு. ஸோ அப்போ இன்னும் நீங்கள் பெட்டராக வந்து படிக்கலாம். அப்போ ஒரே நேரத்தில் நம்ம மூணுமே படுற மாதிரி இருக்கும். காரணம் என்னன்னா ஒரு டாபிக் முடிஞ்சுன்னா அந்த டாபிக்ஸ் தான் பிவைக்கில் என்ன இருக்குது அப்படின்றத நம்ம உடனே பார்த்தோம் அப்படின்னா சரியா இருக்கும் அந்த டாபிக் வந்து கவர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கணும். ஜாகிரபி பொறுத்தவரை நம்ம இங்கே கம்ப்ளீட் பண்ணுற ஃப்ரெண்டு.